மூலதனத்தை தமிழாக்கம் செய்தவர். அவர் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார். கலந்து கொண்டு அந்த கூட்டத்தின் மூலமாக தான் தோழர் ஆர் அவர்களுக்கு அவர் அறிமுகமாகி அவர் சில செய்திகளை அவரோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் பேசுகிற பேச்சு எடுத்த எடுப்பிலேயே அவருடைய பேச்சாற்றலால் கவரப்பட்ட தோழர் ஆர் அவர்கள் பள்ளிக்கூடத்திலேயே அவரை அழைத்து பேச வைத்திருக்கிறார். அவ்வாறு அவர் பேசிய பொழுது பள்ளிக்கூடத்திலேயே கரும்பலகையில் மார்க்சியத்தினுடைய அறிமுகம் பற்றிய சில குறிப்புகளை வரிசைப்படுத்தி எழுதி வகுப்பு நடத்தியதாக சொல்லுகிறார். அந்த வகுப்பு கேட்டதாகவும் மார்க்ஸை பற்றிய அறிமுகம் கிடைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதிலே குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டுமென்றால் அவர் 1937 சொல்லுகிறார். 1936 காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்ட காலத்தில் மாநில செயலாளராக தோழர் ஜீவானந்தம் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். அப்பொழுது காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியினுடைய ஒன்றுபட்ட வடார்காடு மாவட்ட செயலாளராக முதல் செயலாளராக காரா ஜமதகனி பொறுப்பேற்று செயல்பட்டிருக்கிறார். மாவட்டம் முழுமையிலும் காரா ஜமதகனி அவர்கள் சுதந்திர போராட்ட காலம் குறித்த அந்த இயக்கத்திலே பணியாற்றி மக்களை தட்டி எழுப்புவதிலே மிகச்சிறந்த ஒரு அமைப்பாளராக ஆர்கனைசராக வேலை செய்த பேரறிஞர் காரா ஜமதகனி. ஆக்கூர் அனந்தாச்சாரி என்று சொல்லக்கூடிய அவரோடு இவரும் இரட்டையர்கள் என்று சொல்லலாம். வரலாற்றில் அப்படிதான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக்கூர் அனந்தாச்சாரியும் இவரும் தான் சமஸ்கிருதத்தில் இருந்து ஒரு சில சிறு வெளியீடுகளை தமிழாக்கம் செய்து வெளியிட்டிருக்கிறார்கள். கதை, நாவல், கவிதை போன்றவற்றை எழுதியிருக்கிறார்கள். மார்க்சியம் குறித்து இவர் புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார். இருவரும் சேர்ந்து 12க்கும் மேற்பட்ட புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார். அந்த காலத்திலேயே 1936, 37, 38 இந்த ஆண்டுகளில் வெளிவந்திருக்கிறது. அப்படிப்பட்ட மிக சிறந்த மார்க்சிய அறிஞர் தான் முதல் மாணவராக இருந்த தோழர் ஆர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதன் பிறகு அவர் தொடர்ந்து இவருக்கு அறிமுகமான சில தோழர்களை குறிப்பிட்டு சொல்கிறார். அதற்கடுத்து ஜமதகனி அவர்களே 1937 ஜனசக்தி தொடங்கிய பிறகு ஜனசக்தி இவருக்கு கொடுத்து படிக்க சொல்லியிருக்கிறார். அதில் இவர் சொல்லுகிறார், 10/12/1938 வெளியிடப்பட்ட மார்க்சியம் அல்லது சமூக மாறுதலின் விஞ்ஞானம் என்ற புத்தகத்தை காரா ஜமதகனி கொடுத்ததை இவர் படித்ததாக குறிப்பிட்டு சொல்கிறார். அதே போன்று அந்த புத்தகத்தை அவர் தொடர்ந்து பத்திரப்படுத்தி வைத்திருந்ததாகவும் அவருடைய குறிப்புகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1939 இரண்டாவது உலக யுத்தம் தொடங்கிய சமயம் அதை எதிர்த்த போராட்டங்கள் இவைகளிலெல்லாம் மாணவராக இருந்த காலத்திலேயே காங்கிரஸ் இயக்கத்தினுடைய செயல்பாடுகளிலே தொடர்ந்து செயல்பட்டிருக்கிறார் என்பதை அவர் குறிப்பிட்டு சொல்வதிலிருந்து தெரிய வருகிறது. காரா ஜமதகனி அதற்கடுத்து ஒருவர் அவருக்கு அறிமுகமான தோழர் என்று சொல்லுகிற பொழுது டிராம்பே தொழிலாளர் சங்கத்துடைய தலைவர் TR கணேசன் என்பவரும் இவருக்கு அறிமுகமாகி இருக்கிறார். இவர்கள் இருவரும் தான் அவருக்கு மார்க்சியம் பற்றியும் இந்திய விடுதலை பற்றியும் போராட்டங்களிலே ஈடுபடுவதற்கு ஆர்ஆருக்கு வழிகாட்டியதாக அவர் குறிப்பிடுகிறார். இதே போன்று செங்கம் அருகிலே சாத்தனூர் என்கிற கிராமத்தை சேர்ந்த மோகன் ரங்கம் என்று சொல்லக்கூடிய தோழர் இவருக்கு அறிமுகமாகி, அவரும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். இவருக்கு அறிமுகமாகி மார்க்சியம் குறித்தும் இடதுசாரி கொள்கைகள் குறித்தெல்லாம் அவர்கள் இவருக்கு எடுத்து சொல்லுகிறார். அதே போன்று இவர் சொல்லியிருக்கிற
அந்த செய்திகளிலே அன்றைக்கு இருந்த மாநில செயலாளராக அல்லது பின்னாளில் மாநில செயலாளராக பொறுப்பேற்ற அந்த இறைச்சலை கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்களேன். அவங்களுடைய அந்த மைக்கை ஆஃப் பண்ண சொல்லுங்க. தோழர் பின்னாளில் மாநில செயலாளராக பொறுப்பேற்ற தோழர் வழக்கறிஞராகவும் இருந்த தோழர் எம்.ஆர். வெங்கட்ராமன் அவர்களை சிறையில் சந்தித்திருக்கிறார். இவர்கள் தனிநபர் சத்தியாகிரகத்திலே ஈடுபட்டு 3 மாத காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சென்னை சிறையிலே இவர் அடைக்கப்பட்டிருக்கிறார். அந்த சென்னை சிறையிலே இருந்த பொழுதுதான் எம்.ஆர். வெங்கட்ராமன் அவர்கள் சிறையில் இருந்து இவர்களுக்கு வகுப்பு நடத்தியதாக குறிப்பிடுகிறார். 2 மாத 1941 தனிநபர் சத்தியாகிரகத்திலே ஈடுபட்டு 2 மாத சிறை தண்டனை பெற்று சென்னை மத்திய சிறையிலே இருந்ததாகவும், அங்கே எம்.ஆர். வெங்கட்ராமன், பி. ராமூர்த்தி, சுப்பிரமணிய சர்மா, ஆந்திர தோழர் ஆஞ்சநேயலு, உமாநாத், மோகன் குமாரமங்கலம் மற்றும் பல தோழர்களுடன் இவர் சிறையில் இருந்ததாக குறிப்பிட்டு அங்கே தொடர்ந்து வகுப்புகள் நடைபெற்றதும், சோவியத் புரட்சி பற்றியும் சோவியத் நாட்டினுடைய சாதனைகள் குறித்தெல்லாம் அவர்கள் வகுப்பு நடத்தியதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதே போன்று பல தோழர்கள் அங்கே விவாதத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றிய சிறு சிறு குறிப்புகளை அவர் இந்த புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று இவர் சொல்லுகிற இன்னொரு குறிப்பு, தோழர் ஜீவா அவர்களை முதல் இவர் சந்தித்த ஒரு குறிப்பு சொல்லுகிறார். அது கட்சியினுடைய 3வது மாநாடு கோவையில் நடைபெற்ற பொழுது ஜீவா அவர்களை சந்தித்து பேசியதாகவும் அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அந்த காலகட்டத்தில் கோவை நகர சபை தலைவராக இருந்த தோழர் பூபதி அவர்கள் மாநாட்டின் வரவேற்பு குழு தலைவராக இருந்து அந்த வரவேற்புரையை கேட்டதாகவும் அதில் அவருக்கு கிடைத்த உற்சாகத்தை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். அதே போன்று ஒரு நிகழ்ச்சியிலே பின்னால் ஜீவா அவர்கள் தலைமறைவாக வந்து ஜோலார்பேட்டை பக்கத்திலே பார்த்தசாரதி முதலியார் என்று சொல்லக்கூடியவருடைய வீட்டிலே தங்கியிருந்து சமதர்மம் என்ற பத்திரிகையை தொடங்கியதை குறிப்பிடுகிறார். அந்த பத்திரிகையை படித்ததாகவும் இவர் சொல்லுகிறார். 6 மாத காலம் அந்த பத்திரிகை வந்ததாகவும் இவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அவர் பார்த்தசாரதியை பற்றி குறிப்பிடுகிற பொழுது இங்கே அவர் அந்த காலத்துல ஜோலார்பேட்டையிலே ஒரு திரையரங்கம், சினிமா தியேட்டர் நடத்தியிருந்த ஒரு வசதியான குடும்பத்தை சார்ந்தவர். அவர்கள் பின்னால் அது சம்பந்தமாக சில விவரங்களை கேட்ட பொழுது காவல்துறையினுடைய நெருக்கடியின் காரணமாக அந்த பத்திரிகைகளை எல்லாம் கொளுத்தி விட்டதாக சொன்னார்கள். எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை தந்தது என்பதையும் இவர் அதிலே குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதே போன்று அடுத்த ஒரு நிகழ்ச்சி அவர் குறிப்பிடுகிற போது 1948ஆம் வருடம் கட்சியினுடைய 2வது கட்சி காங்கிரஸ் கூட்டம் கல்கத்தாவிலே நடைபெற்றது. அதிலே கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த முடிவின் அடிப்படையில் அதிலே ஈடுபட்டதாகவும், அதில் பல தலைவர்கள் கைது செய்யப்பட்ட செய்திகளையும், தலைமறைவாக இருக்க வேண்டிய நிலைகளை எல்லாம் குறிப்புகளாக அந்த கட்டுரையிலே தொடர்ந்து செல்லுகிறார். இந்த சூழ்நிலையை அவர் கேள்விப்பட்ட செய்தியை சொல்லி, இது சம்பந்தமாக ரஷ்யாவிற்கு இந்த தலைமையை அழைத்து ஸ்டாலின் சந்தித்து பேசியதாகவும், ஸ்டாலின் சொன்ன அறிவுரையின்படி கட்சி எடுத்த முடிவை மறுபரிசீலனை செய்து மாற்றிக்கொண்டதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். அதே போன்று
ஒரு செய்தியை குறிப்பாக ஒன்றை குறிப்பிட்டு சொல்கிறார். அந்த காலத்திலே தபால் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நம்ம தோழர்களுக்கு செய்திகளை தருவதற்காக சிலர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டு அந்த தபால்களை கொண்டு வந்து நேரில் கொண்டு வந்து தருவதாக ஒரு செய்தியை குறிப்பிட்டு அதுல அந்த தென்னார்காடு மாவட்டத்திற்கு தபால் கொண்டு வருபவர்கள் அப்புறமாக திருவண்ணாமலைக்கு வந்து திருவண்ணாமலையிலிருந்து இவருக்கு கடிதங்கள் வந்ததாக குறிப்பிட்டு சொல்லுகிறார். அப்பொழுது ஒரு செய்தியை குறிப்பிடுறார். என்ன சொல்றாருன்னா, சென்னையில திருவல்லிக்கேணியில ஒரு தோழருடைய வீட்டுல தலைமறைவா இருக்கிற காலத்துல வீட்டுல கூட்டம் நடந்ததாகும். அந்த கூட்டத்துல ஒரு தோழர் வந்து முஸ்லீம்க அணியக்கூடிய ஹிஜாப்னு இப்ப சொல்றோமே புர்கா, அதை அணிஞ்சு உள்ள வந்து பேசினாரு. அவர் உள்ள வந்து அந்த புர்காவை கேட்டின பிறகுதான் தெரிஞ்சது அவர் தான் ஜீவான்னு சொல்லி. அது அந்த செய்தி அந்த கூட்டத்தில் இவர் கலந்து கொண்டதாக குறிப்பிடுகிறார். 60 பேர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதா ஒரு செய்தியை இப்ப பதிவு செய்திருக்கிறார். அதுல ஜீவா பேசினதாக அந்த பேச்சை கேட்டதற்கான உற்சாகம் எனக்கு இருந்தது என்பதை பற்றியெல்லாம் சொல்லி, அதுக்கு பிறகு ஜீவானுடைய எட்டயபுரத்திலே பாரதி விழாவிலே பேசியது, காரைக்குடியில கம்பன் விழாவிலே கலந்து கொண்டு பேசிய அந்த செய்தி, திருக்குறள் பற்றிய உரையாற்றிய அந்த செய்தி, இவைகளெல்லாம் அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். இதையெல்லாம் அவரு ஆரம்ப காலத்தில் அவருடைய மனதில் கொள்கை பிடிப்பையும் உற்சாகத்தையும் கொடுத்து இறுதி வரையில் வேறு எந்த மாற்று அரசியல் நிலைக்கும் செல்லாமல் கடைசி வரை நான் கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருந்து பணியாற்றுவதற்கான ஒரு உத்வேகத்தை தந்தது என்று அவர் குறிப்பிடுவதற்காக இந்த குறிப்புகளை எல்லாம் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். அதே போன்று 1954 வருடம் செங்கம் நகரத்துல அந்த திருக்குறள் மன்றம் ஒன்று ஏற்படுத்தி அதன் சார்பிலே திருக்குறள் விழாவெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இவருடைய தோழர்கள்லாம் கலந்து கொண்டு நடத்தி இருக்கிறார்கள். அதுல தோழர் ஜீவாவை அழைத்து செங்கத்துல அந்த திருவள்ளுவர் மன்றத்துல பேச வைத்ததாக ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார். அதே போல அந்த இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கு தோழர் ஜீவா, சாமி சிதம்பரனார், முகவை ராஜமாணிக்கம் போன்றவர்களையும் நேரில் சந்தித்து வரவழைத்து 1954 ஆண்டுகளில் நிகழ்ச்சிகள் நடத்ததாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று அதுக்கான ஒரு திருக்குறள் மாநாடு நடத்துவதற்கான ஏற்பாடு செய்ததாக ஒரு குறிப்பு சொல்லுகிறார். அதுல வந்து சிலருக்கு காவல்துறையெல்லாம் ரொம்ப நெருக்கடி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது உடன் பணியாற்றிய சில ஆசிரியர்கள் இவர்கள் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப நெருக்கடியா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்க விலகிக்கங்க, நானே ஏற்பாடு செய்யறேன்னு சொல்லி அவரே ஏற்பாடு செய்து ஒரு மாநாடு, திருக்குறள் மாநாடு நடத்தியிருக்கிறார். அந்த செங்கத்துல அந்த மாநாட்டிலேயும் சாமி சிதம்பரனார் ஒரு தலைப்பு சொல்லியிருக்கார். அந்த தலைப்பு குறிப்பிடுறாரு. இதுல சாமி சிதம்பரம் அவர்கள் அறத்துப்பால் தலைப்பிலும், முகவை ராஜமாணிக்கத்திற்கு இன்பத்துப்பால் தலைப்பும், தோழர் ஜீவா அவர்களுக்கு பொருட்பால் தலைப்பும் கொடுக்கப்பட்டது. மகாநாடு துவங்கியவுடன் சாமி சிதம்பரனார், ராஜமாணிக்கம் ஆகியோர் பேசிய பிறகு கடைசியாக தோழர் ஜீவா அவர்கள் தன்னுடைய தலைப்பில் 1 மணி நேரம் பேசினார் என்பதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். இவையெல்லாம் தனக்கு ஒரு உறுதுணையாகவும் கொள்கை பிடிப்போடு செயல்படுவதற்கும் அமைந்ததா அந்த குறிப்பை சொல்றார். அந்த நிகழ்ச்சிக்கு வந்த பொழுது ஒரு நினைவை குறிப்பிடுறார். அந்த நினைவை குறிப்பிடுகிற பொழுது ஜீவா அவர்கள் 2 செட்டு கதர் ஆடை கொடுத்திருக்கிறார். அதுல அவரு கோபமா ஜீவா பேசி, எதுக்கும் ஒரு அளவு வேணும், அளவு மீறக்கூடாது என்கிற வகையில சொல்லி 1 செட்டு கதர் ஆடையை மட்டும் வாங்கிட்டு 1 செட்டு நீங்களே வச்சுங்கன்னு சொல்லி திருப்பி கொடுத்ததா ஒரு பதிவு செய்து அதை ரொம்ப தான் நெகிழ்ந்து போனதாக
எந்த அளவுக்கு ஜீவா அவர்கள் எளிமையாய் கடைபிடிக்கிறார், வாழ்க்கையிலும் கடைபிடிக்கிறார் என்பத செய்தியை பதிவு செய்திருக்கிறார். அதே போன்று அந்த கட்டுரைகள்ல ஆங்காங்கே சிலர் முன்னும் பின்னும் ஏற்கனவே நான் முதலில் குறிப்பிட்டதைப் போலவே 1941 சுதந்திர போராட்டத்துல பங்கு கொண்டு அவரு தனிநபர் சத்தியாகிரகம், மறியல் செஞ்சு கைதானது, இதெல்லாம் திரும்பி சொல்லி அதுல சென்னை சிறையில் இருந்த அந்த முதல்ல வந்து 2 மாதம்னு சொல்லியிருக்காரு. திரும்பி எழுதிக்கிற ஒரு குறிப்பு கட்டுரையில 3 மாதம் இருந்ததா சொல்லியிருக்காரு. அதுல வந்து அனுமந்தராவ் என்பவர் ஆந்திர மாநிலத்திலிருந்து வந்திருந்து சிறையில் இருக்கும்போது அறிமுகமானதாகவும், அவர் பேசிய சம்பந்தமா சொல்லி, அவர் தான் இவருக்கு ஆந்திராவுல நாங்க விவசாய சங்கத்தை அமைச்சு, அந்த விவசாய சங்கத்தின் சார்பில் எப்படியெல்லாம் விவசாயிகளை திரட்டி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட வைக்கிறோம். அப்ப விவசாயிகள் பிரச்சனைகள் எல்லாம் எப்படியெல்லாம் கையாண்டு நாங்கள் அதை செயல்படுத்துகிறோம் என்பதை பற்றியெல்லாம் அவர் சொன்னதுனால, விவசாய சங்கத்துல ஈடுபட வேண்டும் என்கிற உத்வேகம் கிடைத்ததாக அதிலே குறிப்பிடுகிறார். அதுல ஜமீன்தார்களை எதிர்த்த போராட்டம், அங்க நடந்த சில விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு, தானும் தன்னுடைய பகுதியில், செங்கம் பகுதியில விவசாய சங்கத்தை வைக்க வேண்டும் என்கிற முயற்சியில விடுதலையாகி வெளியே வரும்போது சொல்லியிருக்கிறார். அப்படி விவசாய சங்க அமைப்பை தொடங்குவதற்கு அந்த 1941க்கு பிறகு அவருக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்கள் என்கிற செய்தியை படி செய்கிறார். அதுல பள்ளிப்பட்டு அருணாச்சல சிவம், பரமநந்தல் சின்னப்பன் மற்றும் ராவந்தவாடியில் உள்ள காங்கிரஸ் தோழர் பெருமாள் ரெட்டியும், செங்கத்தில் பட்டேல் முகமது கான் போன்றவர்களை கலந்து ஒரு விவசாயிகள் சங்க அமைப்பை உருவாக்கினார் குறிப்பிடுகிறார். பள்ளிப்பட்டு மாநாடு நடத்தப்பட்டதாக, அந்த மாநாடு நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த விவசாயியாகவும் ஆசிரியராகவும் அர்ஜுன் என்கிற ஒருவர் உறுதுணையாக இருந்து அந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதாக அதுல குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதுக்கு அடுத்து ஒரு நல்ல செய்தி என்ன சொல்றாருன்னா, அந்த அருணாச்சல சிவன் அவங்களுடைய தாயார் அவங்கள வச்சு அந்த செங்கோடியை ஏற்றி இருக்கிறத குறிப்பிட்டிருக்கார். இது ஒரு நமக்கு உத்வேகம் ஊட்டுற ஒரு புதிய செய்தி. நான் ஏற்கனவே பல செய்திகளை அவரோடு கலந்து பேசியிருக்கிறேன். ஆனா இந்த செய்தி சொல்லும்போது அந்த முதல் விவசாய சங்க அமைப்பு மாநாடு நடத்தின அந்த பள்ளிப்பட்டுல அங்க அந்த மாநாடு தொடங்கும் போது யாரா கொடியேற்றிருக்கிறாங்கன்னா, அதுல அந்த அருணாச்சல சிவம் என்று சொல்லக்கூடியவருடைய தாயார் அம்மாவை கொடியேற்று வச்சிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல செய்தி. அதே போல இந்த சந்தர்ப்பத்தில் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் அகில இந்திய விவசாய சங்க மாநாடு நடைபெற போவதாகும். அதற்கு பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சாமி சகஜானந்தா தலைமை தாங்க வருகிற அந்த தகவல் கிடைத்தது அப்படின்னு போட்டு இவரு அந்த மாநாட்டுல கலந்துருக்கிறார். அது அந்த ஆண்டு பின்னாடிதான் தேடி கண்டுபிடிக்கணும். அந்த மாநாட்டுக்கு இவர் மட்டும் போறதுன்னு முடிவெடுத்து போறதுக்கு முயற்சி செய்திருக்கிறார். அப்படி செய்யும்போது தனியா விஜயவாடாவுக்கு போறது, தனியா போறது எப்படி என்பதற்காக இவரோடு இருந்த சக தோழர், பள்ளியில் படித்த சக தோழர் முத்தனூர் என்று சொல்லக்கூடிய ராமச்சந்திரன் என்பவரை அழைத்து கொண்டு 2 பேரும் போய் கலந்து கொண்டதா அந்த குறிப்பு சொல்லப்படுது. அதுல அந்த மாநாட்டுல கலந்து கொண்ட போது யார் யாரெல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து போனாங்க அப்படின்ற ஒரு பட்டியல குறிப்பிடும் போது 7 பேரு கலந்து கொண்டதாகவும், அதுல பி ராமூர்த்தி, கோவையை சேர்ந்த கவிஞர் ராமதாஸ் மற்றும் 7 தோழர்கள் வந்திருந்ததா இவரு அந்த குறிப்பில குறிப்பிட்டு சொல்கிறார். அப்புறம் மொத்தம் 9 தோழர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டுல தோழர் பி.சி. ஜோஷி அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்து பேசியிருக்கிறார். அந்த பேச்சை பேசினதாக இவர் குறிப்பிட்டார். மகாநாட்டின் கடைசி நாள் நடைபெற்ற ஊர்வலத்துல 1,00,000 விவசாயிகள் கலந்து கொண்டதா அந்த பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் அவருக்கு ரொம்ப உற்சாகம் ஏற்பட்டதாகவும், மீண்டும் ஊருக்கு செங்கம் திரும்பிய பிறகு விவசாய சங்கத்தை வலுவாக கட்ட வேண்டும் என நினைத்து பின்னால் வந்து சாத்தனூர் கிராமத்துல
தென்னார்காடு மாவட்டத்திலிருந்து வந்த தோழர் மோகன் ராம். இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த செங்கத்தை சேர்ந்த தங்கமணி என்கிற ஒருவர், அவரோடு சேர்ந்து விவசாய சங்கத்த அமைப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டதாக சொல்றாங்க. அதே போல இவரு சொல்லும்போது, சாத்தனூர் மணியக்காரர், சந்திரசேகர மொய்லியார், அப்புறமா யார் யாரெல்லாம் அவங்களுக்கு உதவியா இருந்தாங்கன்ட்டு. அப்புறமா குப்பம்மாள், இவங்க வந்து திருப்பத்தூரை சேர்ந்தவங்க. இவங்களுடைய உதவியிலேயும் அந்த சங்கத்தை கட்டுவதற்கு முயற்சி எடுத்ததாகவும், இந்த குப்பம்மாள் வந்து 38 வயசுல சைக்கிள்ல கிராமம் கிராமமா சென்று விவசாய சங்கத்தை நடத்தியதை, கட்டமைச்சதை குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதே போல அதான் தென்பெண்ணை ஆற்றில் சாத்தனூர் அணை கட்ட அந்த சங்க அமைப்புகள் நடந்தபொழுது, சாத்தனூருக்கு அருகில் இருக்கிற தென்பெண்ணை ஆற்றில அணை கட்ட வேண்டும் என்கிற முயற்சி முன்வைத்து, கோரிக்கை முன்வைத்ததாக அப்போதே சொல்றாங்க, அந்த காலகட்டத்துல. இந்த மாநாட்டில் தான் திருவண்ணாமலையிலிருந்து தர்மலிங்க நாயக்கர் பலர் கலந்து கொண்டு சிறப்பாக மாநாடு நடைபெற்றதாகவும், அதுல மோகன் ரங்கம், சின்ன பையன் மற்றும் காங்கிரஸை சேர்ந்து ஒத்துழைத்தார்கள் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதே போல 1943 1943 ஜூன் மாதம் அந்த சமயத்துல சீனிவாசராவ், அப்புறம் காவேரிப்பட்டினத்திலிருந்து குத்தகை வார விவசாயிகள் சங்கத்தை அமைத்து போராட்டம் நடத்தி கொண்டிருந்த தெய்வம்னு சொல்லக்கூடியவர். இந்த தெய்வத்துக்கு முழு பெயர் வந்து தெய்வ சிகாமணி. இவர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் ஈடுபட்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர். அவரும் தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறை சென்றவர். அவரும் லலிதா அண்ணாஜி லலிதா அண்ணாஜின்னு சொல்லக்கூடிய இருவரும் வந்து மருத்துவர்கள். அந்த காலத்துல உங்களுக்கு பேரு LCE, அதாவது லைசன்ஸ் இன் இந்தியன் மெடிசன் அப்படின்னு சொல்றது. LIM, அதாவது ஆங்கிலேயர்கள் படிக்கிறவங்களுக்கு MBBS பட்டம் கொடுப்பான். இந்திய மாணவர்களுக்கு லைசன்ஸ் இன் இந்தியன் மெடிசன் சொல்லி 1 வருஷம் குறைவா 4 ஆண்டுகள் பயிற்சி கல்லூரியில கொடுப்பாங்க. அதை தான் இவர் டாக்டர் கண்ணபுரானும் படிச்சவர். இந்த அண்ணாஜி லலிதான்றவங்களும் அந்த மாதிரி படித்தவர்கள் தான் அவங்க. அவங்க அந்த மாநாடு அந்த கூட்டத்துல கலந்துக்கிறாங்க. அது மோகன் ரங்கம், சின்ன பையன், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த கூட்டத்துக்கான ஏற்பாடுலாம் செய்து பேசியிருக்கிறாங்க. அதுலதான் தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி தென்பெண்ணை ஆற்றுல சாத்தனூர் பக்கத்துல அணையை கட்ட வேண்டும் என்கிற முயற்சி அப்ப நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் தான் தோழர் சீனிவாசராவை அமைப்பாளரா, விவசாய சங்க செயலாளராக தேர்வு செய்ததையும் அவர் சொல்றாரு. அங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நிர்வாக குழுவுல செங்கம் ராங்கம்சாமி அவர்களும் தேர்வு செய்யப்பட்டதை குறிப்பிட்டு சொல்றார். அதற்கு அடுத்து 1944 மாநில மாநாட்டிலையும் ஒரு தேர்வு செய்யப்பட்டது, கலந்து கொண்டதாகவும் செய்தி சொல்லப்பட்டது. அதுக்கடுத்து அதுல சுருக்கி அதுல தொடர்ச்சி இல்லாம என்ன பண்ணியிருக்காருன்னா, 1971 நிலைமீட்சி போராட்டம் நடந்தது. அதுல 15 பேருக்கு 1 மாத சிறை தண்டனை அனுபவித்தது. அது ஒரு சிறை சென்றது. இத அந்த விவசாய சங்க செய்தியை சொல்லும் போது அதை இணைச்சி குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அப்படி தொடர்ச்சிய சொல்லல. அதுக்கடுத்து இன்னொரு கட்டுரையில திரும்பவும் என்ன குறிப்பிடுறாருன்னா, 1939 ஜமதகனி போன்றவருடைய தொடர்பு, அதுக்கு பிறகு காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி அமைத்தது, அதுல மார்க்சியம் குறித்து விவாதிச்சது, இதெல்லாம் சொல்றாங்க. அதே போல என்ன சொல்றாங்கன்னா, வடார்காடு, தென்னார்காடு ஆகிய 2 மாவட்டங்களுக்கு சேர்ந்து ஒரே கமிட்டி, ஒரே கட்சி, அதாவது காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி உள்ள மருத்துவர் ரங்கநாதன். எனக்கு கூட அவரோட எனக்கு கொடுமுடியில வகுப்பு நடத்தும் அந்த வகுப்பை அவரோட ஒரு வகுப்பு நடத்தினாரு. அதில் நான் கேட்டிருக்கிறேன். பின்னாடி நான் மாவட்ட செயலர் அவரு மரணம் அடைகிற வரையில எனக்கு தொடர்பு இருந்தது. பாண்டிச்சேரி போகும்போதெல்லாம் அவரு ரங்கநாதனை பார்த்து பேசுவேன். அவரு தான் செயலாளர் இருந்திருக்காரு. வடார்காடு, தென்னார்காடு இந்த 2 மாவட்டத்தை இணைந்த ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அமைப்பு.
அந்த அமைப்புக்கு முதல் செயலாளரா ரங்கநாதன் இருந்ததாக அந்த குறிப்பு பதிவு செய்திருக்கிறார். அதே போல அதுல இருந்து பிரிச்சு ஒரு தனி மாவட்டம், வடார்காட்டை தனி மாவட்ட அமைப்பாக பிரிப்பதற்கு 1940 பிரிச்சதாகவும், அந்த இதுல வந்து முதல் வடார்காடு மாவட்ட செயலாளரா டி.ஆர். கோபாலன் செயலாளரா தேர்ந்தெடுக்கப்பட்டத சொல்றாரு. அந்த அமைப்பு வேலூரை மையமாக கொண்டு செயல்பட்டதாகவும் இந்த பதிவிலே சொல்லப்பட்டிருக்கு. 1941 கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் மாவட்ட மாநாடு வேலூர் நடந்தது. அந்த மாநாட்டுல ஜீவாவை குறிப்பிடுறாரு. டாக்டர் கண்ணபிரானுடைய குறிப்புகள்ல மணலி கந்தசாமி அவர் ஒருத்தர் மட்டும் கலந்துக்கிற மாதிரி இருக்கு. ஆனா பின்னால சில பதிவுகள் இருக்கு. அந்த பதிவுகள்ல பார்க்கிற போது இருவருமே கலந்து கொண்டு வழிகாட்டியிருக்காங்க. ஆனா அந்த துண்டறிக்கையில, அந்த முதல் மாநாட்டு நோட்டீஸ்ல மணலி கந்தசாமி மட்டும்தான் கலந்து கொண்டு வழிகாட்டியதா அந்த குறிப்பு இருக்கு. அந்த துண்டறிக்கை இருக்கு. இன்றைக்கும் பத்திரமா வச்சிருக்கிறேன் நானு. அதுல இருக்கு. அது ஆனா இவர் குறிப்பிடும் போது மணலி கந்தசாமி, ஜீவா இருவரும் கலந்து கொண்டதா சொல்றாங்க. அதே போல இந்த மாவட்டத்துல முதல் கட்சி பொறுப்பேற்று அதுக்கு பிறகு கட்சியுடைய முதல் வெகுஜன அமைப்பா பிடி சங்கம் அமைக்கப்பட்டதை குறிப்பிட்டு சொல்றாங்க. அதை தொடர்ந்து முனிசிபல் தொழிலாளர் சங்கம், சுகாதார தொழிலாளர் சங்கம், அப்புறம் அச்சு தொழிலாளர் சங்கம், அப்புறம் உணவக தொழிலாளர், ஹோட்டல் தொழிலாளர் சங்கம், அப்புறம் ஜட்கா வண்டின்னு சொல்றது அதான் கை ரிக்ஷா இழுத்துன்னு போறாங்களே அந்த வண்டி, அது அந்த தொழிலாளர் சங்கம், இதெல்லாம் வேலூர்ல அமைச்சதை குறிப்பிட்டு சொல்றாரு. அது சொல்லிட்டு இதுல ஒரு நல்ல ஒரு பதிவு என்ன சொல்லியிருக்காருன்னா, பிடி தொழிலாளர் சங்கத்தை மாவட்டம் முழுவதும் உள்ள எல்லா கிராமங்களிலும் எல்லா நகரங்களிலும் அமைக்கப்பட்டதாகவும், அப்படி அமைக்கப்பட்ட அந்த தொழிற்சங்கத்தின் மூலமாகத்தான் தொழிலாளிகளை ஒன்று சேர விடாமல் முதலாளிகள் சதி செய்து பிரித்து வைத்து இந்து முஸ்லிம் வேற்றுமையை பிளவுபடுத்துகிற அந்த வேலையை தொடர்ந்து செய்திருந்தாங்க. அதை முறியடிக்கிற வகையில நாம் ஒற்றுமைப்படுத்தணும். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று, வேற இன்றைக்கும் கூட இந்த பாரம்பரியத்தை தொடர்ந்து நாம பாதுகாத்து வரோம். அதுல சொல்லும்போது மிகப்பெரிய சாதனையை கம்யூனிஸ்ட் கட்சி தான் படைச்சது. மற்றவர்கள் யாருமே அதில் ஈடுபடல. நாம தான் சொல்லி தொழிலாளிகளை பிளவுபடுத்துவதற்காக முதலாளிகள் செய்யற சதி இது. ஆகவே இதை அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஒற்றுமை உருவாக்குவதற்கு நல்ல முறையில கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையாக உழைத்து தொழிலாளர்களை விழிப்பட அதை செய்ததா நாம் குறிப்பிடுறாங்க. அதே போல குடியாத்தத்துல கட்சி, அப்புறம் தொழிற்சங்கம், இவைகள்ல பங்கேற்றவங்க யார் யார் என்பதையெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். அதுல டிவி கிருஷ்ணன், நெல்லையிலிருந்து உலகநாதன் ஒரு தோழர் குடியாத்துல இருந்தாரு. இப்ப அவங்களுடைய வாரிசுகள் கூட இருக்கிறாங்க. அவரு, அப்புறம் கண்ணன் முதலியார், வேலூர்ல வி.எஸ். கிருஷ்ணன், அப்புறம் பூங்காவனம், தோட்டப்பாளையம், வேலூர்ல ஒரு பகுதியா இருக்கிற தோட்டப்பாளையத்துல பூங்காவனம், ஆரணி வட்டாரத்துல கே.என். அண்ணாமலை, இவங்கெல்லாம் அந்த பிடி சங்கம் தொழிற்சங்க அரங்கங்களில் பணியாற்றியதும், காட்பாடி பகுதியில தோழர் கு. சுப்பிரமணி. இந்த கு. சுப்பிரமணியை பற்றிய இன்னொரு அமர்வுல தனியா பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த முதல் தலைமுறை பிடி சங்கங்கள்ல ஈடுபட்டு பிடி தொழிலாளியாகவே தன்னுடைய வாழ்க்கை கடைசி வரையும் நடத்திய தோழர், மிகச்சிறந்த ஆர்வலர், கலை இலக்கிய ஆர்வம் உடையவர்கள், தத்துவம் பற்றி எல்லாவற்றையும் பேசக்கூடியவர். கட்சி வரலாறு குறித்து பல்வேறு செய்திகளை எனக்கு தந்து உற்சாகமூட்டி நான் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்று பணியாற்றிய இந்த மாவட்டத்துடைய கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய செயல்பாடுகள் இவைகளை எல்லாம் ஓரளவுக்கு விரிவாக எனக்கு பயிற்சி கொடுத்து, சொல்லி கொடுத்து, தட்டி கொடுத்து, என்னை பல சோதனைகளில் இருந்தெல்லாம் வழிகாட்டி இந்த கட்சியை வழிநடத்துவதற்கு உதவி செய்த தோழர் கு. சுப்பிரமணி அவரை குறிப்பிடுறாங்க. அதே போல திருவண்ணாமலை செங்கம் வட்டாரத்துல டி.கே. சண்முகம், என். பாலசுப்ரமணியம், மோகனரங்கம், இவர் தோழர் ஆர். திருப்பத்தூர், வாணியம்பாடி ஆகிய பகுதியில சையத் உமர், எஸ்.எம். ஜலீல், இவங்க 2 பேரை பற்றியும் தனியா நம்ம
பேசணும். இவர்களும் அந்த சமகாலத்தில் இருந்த பீடி தொழிலாளிகளாகவே இருந்து பணியாற்றி கட்சி, தொழிற்சங்க இயக்கங்கள், பீடி சங்கத்தை ஆரம்ப காலத்துல கடுமையா முயற்சி எடுத்தவங்க. அத இவர் பதிவு செய்திருக்கிறார். அதே போல பாண்டிச்சேரியிலிருந்து இந்த காலகட்டத்துல பாண்டிச்சேரியிலிருந்து நாடு கடத்தப்பட்டு சுப்பையா இந்த மாவட்டத்திற்கு வந்திருந்ததாகவும், அவருடைய வழிகாட்டுதல்ல ஆரணியில அவருடைய உறவினர் இருந்திருக்கிறார். சுப்பையா அவருடைய உறவினர். அது இந்த பதிவுல சொல்றாரு. அவருடைய பேர் கூட சொல்றாரு. அவர் ஆரணியில தங்கியிருந்து கைத்தறி நெசவாளர் சங்கத்தை கட்டி அமைச்சு அவர்களுக்கு வழிகாட்டி அதற்கான இயக்க பணிகளை செய்திருக்கிறார் சுப்பையா. இந்த மாவட்டத்துல கடுமையா கட்சி பணிக்கும் மற்ற எல்லா விதமான இயக்க நடவடிக்கைகளுக்கு சுப்பையா வழிகாட்டியதை இவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த காலகட்டத்துல தான் என்ன சொல்றாருன்னா, திருப்பத்தூர் வட்டாரத்துல தலைமறைவாக இருந்து கட்சி பணியாற்றி வந்த டாக்டர் ஜி கண்ணபுரான் கைது செய்யப்பட்டது. வி.எஸ். கிருஷ்ணன், என் பாலசுப்ரமணியம், டி.கே. சண்முகம் ஆகியோரும் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர் என்பதை குறிப்பிடுறார். இந்த கைது செய்யப்பட்ட காலம்லாம் 46, அதாவது 47, 48 இந்த ஆண்டுகள். அது அந்த ஆண்டு குறிப்பிடல. நாம பின்னாடி எடுக்கும்போது அந்த விவரங்களை எடுக்கலாம். அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு, அதை நாம் எடுக்கலாம். அதை சொல்லிட்டு உடனே அவருடைய நினைவுல என்ன பண்றாருன்னா, 1961 கட்சியினுடைய மாவட்ட மாநாட்டுல ராஜரத்னம் என்பவர் ஒரு வழக்கறிஞர். அவரு ராணிப்பேட்டை பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். வேலூர்ல வழக்கறிஞரா பதிவு செய்யப்பட்டு மிகச்சிறந்த வழக்கறிஞர். அவரு இவங்கெல்லாம் சொல்லும்போது ஒரு வழக்கறிஞர்கள் பட்டாளம், மோகன் குமாரமங்கலம் அவருடைய வழிகாட்டுதல்ல தயாரானவர்கள். அதுல சொல்லணும்னா தோழர் ராஜரத்னம், அதே போல ஏ.கே. தண்டபாணி பிரபலமான வழக்கறிஞர், இங்கே எங்க கிராமத்துக்கு பக்கத்துல அம்பலூர் என்ற கிராமத்தை சேர்ந்தவர். அவருடைய தந்தையார் காங்கிரஸ் கட்சியில சங்கத்துல போய் நின்று சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்டார். கரிய கவுண்டர்னு பேரு. அவரு செய்யப்பட்டார். அதுக்கு எதிர்த்து மகனே கடுமையா பணியாற்றிய செய்தியெல்லாம் சொல்லுவாரு. மற்றவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. இது எங்க தந்தையாருக்கெல்லாம் நல்ல அறிமுகமான தோழர். அவரை பற்றி பேசுவாங்க. பொதுக்கூட்டத்திலே இவர் சங்கத்துல ஏ.கே. தண்டபாணி பேசின செய்திகளை சொல்லுவாரு. அது தனியா அது ஒரு செய்தி சொல்லணும். ஏன்னா மிகச்சிறந்த தமிழகத்தினுடைய தலை சிறந்த வழக்கறிஞர் பட்டாளத்துல ஏ.கே. தண்டபாணி குறிப்பிடத்தகுந்தவர். என்.டி. வானாமலை, மோகன் குமாரமங்கலம் இவர்களுடைய வழிகாட்டுதல்ல தயாரான ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர் பட்டாளம். பொதுவா வேலூர் மாவட்டத்தை பத்தி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, வழக்கறிஞர்களே பூரா கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிறாங்க அப்படின்னுவாங்க. எல்லா நகரங்களிலும், அரக்கோணத்திலிருந்து திருப்பத்தூர் வரை உள்ள அனைத்து நகரங்களிலும், இன்னும் ஒன்றுபட்ட திருவண்ணாமலை மாவட்டம் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருந்தப்போ அந்த பகுதியிலெல்லாம் கூட ஒவ்வொரு நகரங்களிலும் ஒருவர் இருவர் வழக்கறிஞர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் இருந்தாங்க. அவங்க பணியாற்றினாங்க. அதை இவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் தான் தோழர் ராஜரத்னத்துடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் 1970 நடந்த நிலைமைச்சு போராட்டம். அதுல 233 பேர் கைது செய்யப்பட்டதா சொல்றாங்க. அதுல கைது செய்யப்பட்டவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த குப்பம் ஆளும் ஒருவர், அவங்களும் கைது செய்யப்பட்டு சிறையில இருந்திருக்கிறாங்க. அதே போல வேட்டவளம் ஜமீன் இருக்கு. ஜமீனை எதிர்த்த ஒரு மாபெரும் போராட்டம். விவசாய சங்கத்துக்கு சென்னை பகுதியில மிகச்சிறந்த சங்க அமைப்பையும் அமைத்து செயல்படுத்திய ஒரு களம்னு சொன்னா அது வேட்டவளம் ஜமீன் எதிர்த்த போராட்டம். அந்த போராட்டத்துல ஈடுபட்ட ஒரு தோழர் உண்மையிலேயே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு செய்தி தான் அது. கொஞ்சம் வரலாற்றை நாமும் செங்கம் தோழர் திருவண்ணாமலை தோழரோடு சேர்ந்து பேசணும். அதுல என்னன்னா, கே.பி. பெருமாள்னு ஒருத்தர், அவருக்கு கண் தெரியாது. அதுதான் ஒரு சிறப்பா குறிப்பிட வேண்டிய அவசியம். அதை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். அந்த கே.வி. பெருமாள் கலந்து கொண்டு அவரு சிறைக்கு போயிருக்கிறார் அந்த நிலைமைச்சி இயக்கத்துல. ஏன்னா வேட்டவளம் ஜமீனை எதிர்த்து நிலைமைச்சி போராட்டத்தை நடத்தினவர். அவர் கலந்து கொண்டு சிறை சென்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல 1972 விலைவாசி எதிர்ப்பு போராட்டத்தில் 100 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த மாவட்டத்துல.
இதெல்லாம் ஒன்றுபட்ட மாவட்டமா இருந்த சமயத்துல குறிப்பிடப்பட்ட செய்திகள். அதுல சிறைக்கு போனத சொல்லியிருக்காரு. அடுத்து சில செங்கம் பற்றிய அந்த நகரம், அந்த முதல்ல ஊராட்சி, அப்புறம் பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. அதுல இவர் போட்டியிட்டு அ அந்த வார்டு உறுப்பினரா தேர்வு செய்யப்பட்டது. அப்புறம் ஜில்லா போர்டுன்னு சொல்லக்கூடிய மாவட்ட அ பஞ்சாயத்து, மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினரா தேர்வு செய்யப்பட்டது. இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. அந்த செங்கம் பற்றிய குறிப்புகளை பற்றி சொல்லும்போது, அவருக்கு கிடைத்த விவரங்கள பதிவு செய்திருக்கிறார் ஆழமா. விஜயநகர பேரரசு காலத்துல அந்த நகரம் எப்படி இருந்தது? அதற்கான கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்குது. ஆரம்பத்துல செங்கன்மா நகரம்னு அதுக்கு பேரு. பின்னாடி அது செங்கமா சுருங்கி போனது. இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். எங்களோட பேசும்போதெல்லாம் கூட நல்ல சிரிப்பா பேசுவாரு. அதுல சில செய்திகள சொல்லும்போது, இந்த மாரி செய்திகள போற போக்குல ஒரு தமாஷா சொல்லுவாரு எங்களுக்கெல்லாம் கூட. "இதெல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்குதுய்யா" அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி அத குறிப்பிட்டிருக்காரு. அதேபோல முதல் முதல் வந்து அம் அந்த செங்கம் கணவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள்ல ஹைதர் அலியினுடைய போர் நடந்திருக்கு. அது அநேகமா நான் நினைக்கிறேன் 2ஆம் கர்நாடக போரோட தொடர்புடையது. ஏன்னா வந்தவாசி போர்ன்னு வரலாறுல குறிப்பிடப்படுறோமே, அது அதோடு இணைந்த அந்த போராட்டம். அத குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கடுத்து திரும்பவும் ஒண்ணு என்ன சொல்றாருன்னா, 1939 கம்யூனிஸ்ட் கட்சி கிளை தொடங்குனதா இதுல குறிப்பு இருக்கு. அதுக்கான ஆதாரங்களும் இருக்கு. அது அவரு குடுத்த அந்த கூட்ட நடவடிக்கை புத்தகம் கூட என்கிட்ட இருக்கு. மினிட் நோட் இருக்கு. அதுல அவரு குறிப்பிட்டிருக்காரு. அது 1939ல குடியாத்தம், செங்கம், வேலூர் போன்ற பகுதிகள்ல கம்யூனிஸ்ட் கட்சி கிளை தொடங்கப்பட்டத சொல்றாரு. அ தலைமறைவாய் இருந்த செய்திகள சொல்றாரு. அப்புறம் மோகன் ரங்கம், எம்.ஆர். வெங்கட்ராமன், அப்புறம் அந்த டிராம்பே தொழிற்சங்க தலைவர் கணேசன் இவருடைய தொடர்பு, அவருடைய வழிகாட்டுதல் அதை பற்றி சொல்றாங்க. விவசாய சங்க அமைப்பு திரும்பவும் குறிப்பிடுறாரு. குறிப்பிட்டு அதுல தோழர் சீனிவாசராவ் அவர்கள் கலந்து கொண்டது, அவங்க வீட்ல பேசின செய்தி, இதையெல்லாம் அ குறிப்பிட்டு சொல்லி பதிவு செய்திருக்கிறார். அதுக்கு அடுத்து தொடர்ந்து பல்வேறு சில பழைய காலத்து படங்கள் எல்லாம் போட்டிருக்காரு. ஆனா அதுல படங்கள்ல யார் யார் இருக்கிறாங்க, அது எந்த வருஷம் இதெல்லாம் அந்த படத்தை கீழே குறிப்பிட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது இல்ல. அதுல ஒரு சில பழைய படங்கள்லாம் போட்டிருக்காரு. அதுக்கு பிறகு தோழர் எம்.கே. அவர்களை சந்தித்தத குறிப்பு எழுதியிருக்காரு. திருச்சி பொன்மலையில தென்னிந்திய ரயில்வே மாநாடு நடைபெற்றிருக்கு. அந்த மாநாட்டுக்கு போயிருக்காரு. அங்க எம்.கே.வை பற்றி பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு அவரை அவருடைய மனதை கவர்ந்தவர்கள்ல வரிசைப்படுத்தி சொல்லும்போது, ஒண்ணு முதல் சந்திப்பிலேயே அவர் மனதை கவர்ந்தது ஜமதகினி சொல்றாரு. அப்புறம் ஜீவாவ சொல்றாரு. அதுக்கடுத்து எம்.கே.வ தான் சொல்றாரு. தோழர் எம். கல்யாண சுந்தரம். அவளுடைய எளிமை, அவருடைய செயல்பாடுகள் இவைகள் ரொம்ப கவர்ந்ததாவும், தொடர்ந்து அவரோட ஈடுபாடா இருந்தவர். நாங்க இருக்கும்போது கூட பேசனோம். கடைசி காலத்துல கொஞ்சம் நமக்குள்ள கட்சிக்குள்ள ஒரு பிளவு ஏற்பட்டு எல்லாம் போனப்போ, தோழர் எம்.கே.வோட கல்யாண சுந்தரனுடைய ஈர்ப்புல தான் போயிருந்தார். அப்போ நான் அப்போ வாணியம்பாடி வட்டார செயலாளரா இருந்தேன். தாலுகா செயலாளரா. அப்போ இங்க அவருக்கு நெருடல் கூட வந்தது. அப்ப சொன்னேன் நானு. அது அது பின்னாடி இதுல சொல்ல வேண்டிய செய்தி ஒண்ணுதான். அப்போ நான் சொன்னேன், "தோழரே உங்களுடைய தியாகத்துக்கும், உங்களுடைய உழைப்பை நான் ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இது இப்படி ஒரு அரசியல் ரீதியான ஒரு முடிவு எனக்கு ரொம்ப வேதனைய குடுக்குது. அது சரியில்ல. உங்கள எதிர்த்து நான் எப்படி வேலை செய்றது? எனக்கு நான் உங்கள மாவட்ட செயலாளரா ஏற்றுக்கொண்டு பணியாற்றிய காலம், கிட்டத்தட்ட அவரு மாவட்ட செயலாளரா இருக்கும்போது நான் ஒரு 10, 15 ஆண்டுகள் அவருக்கு அவருடைய வழிகாட்டுதல்ல கட்சியினுடைய மாவட்ட உறுப்பினராவும், அ வட்டார செயலாளராவும் செயல்பட்டிருக்கிறேன். ஏன்னா, அதுக்கு முன்னாடி எங்க அப்பா வட்டார செயலாளரா ராமநாதன் இருந்து செயல்பட்டார். வாணியம்பாடி தாலுகாவுக்கு. ஊராட்சி தலைவராவும், மாவட்ட தலைவரா இருந்து செயல்பட்டவரு. ஆகையினால அவரு எங்க குடும்பத்துக்களோட குடும்ப நண்பராவே இருந்திருந்தார். வீட்டுக்கெல்லாம் வருவார். அப்ப அந்த மாரி ஒரு சூழல். அதை வைத்து அவர் எழுதுகிறதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது பார்த்தா, தோழர் கல்யாண சுந்தரம் அவர்களே ரொம்ப நேசித்திருக்கிறார் என்பது தெரியுது. அவரோட தொடர்பு, அவருக்கு துணையா இருந்தது. அப்புறம் அவரு
கடைசி காலத்துல டெல்லியில இந்த துறைமுக தொழிலாளருடைய பேச்சுவார்த்தைக்கு போனது, அங்க அவர் இறந்தது. அப்புறம் அவர் கொண்டு வந்த அந்த பிரேதத்தை பகத் ஹவுஸ்ல வைத்து இறுதி வரை இவரே கூட இருந்து சென்னை விமான நிலையத்திலிருந்து இருந்து மறுநாள் அதை கொண்டு போய் இறுதிச் சடங்கு முடிகிற வரையிலும் இவர் இருந்த பதிவுகளை ரொம்ப நெகிழ்ச்சியா பதிவு செய்திருக்கிறார். அதுக்கப்புறம் 54ல ஒரு செங்கத்துல வார்டு உறுப்பினரா ஜெயிச்சது. அப்புறம் அதெல்லாம் சொல்லியிருக்காரு. சாத்தனூர்ல அணை கட்டுறதுக்கான முயற்சி எடுத்து பின்னால் கட்டப்பட்ட அந்த செய்தியில குறிப்பிட்டிருக்கிறார். அதுக்கு அடுத்து சீன போர், எல்லை போர் நமக்கும் சீனாவுக்கும் 1962, 61, 62 நடைபெற்ற அந்த காரணம். அதை வைத்து கட்சி பிளவுபட்டது. அப்போ அந்த காலகட்டத்துல மாவட்ட செயலாளரா இருந்தது வி.கே. கோதண்டராமன். இவரை பற்றியும் குறிப்பிடணும். ஏன்னா இவங்க முதல் தலைமுறை கம்யூனிஸ்டுகளாக இருந்து செயல்பட்டவர்கள். சுதந்திர போராட்ட வீரர் அவரு. அவரு அதான் ஏற்கனவே கண்ணபுரானை பற்றி பேசும்போது நான் குறிப்பிட்டு சொன்னேன். அவர் KGF ஆள்கட்டப்பட்டு இந்தியாத்துக்கு வந்தவர். அவரு அப்போ மாவட்ட செயலாளராக இருந்திருக்கிறார். அவரு மார்க்சிஸ்ட் கட்சிக்கு நிலை எடுத்து போயிருக்கிறார். அந்த குறிப்பை இதுல பதிவு செய்திருக்கிறார். அதுக்கு அடுத்து 1964ல ஏஎஸ்கே கட்சியை புனரமைப்பதற்கும் சிபிஐ உடைய செயல்பாடுகளை செய்வதற்கு வேலூர்ல நடைபெற்ற ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்து அந்த 64ல தான் தோழர் செங்கம் RR என்று சொல்லக்கூடிய தோழர் ஆர் ராமசாமி மாவட்ட செயலாளரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஏஎஸ்கே அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாரு. அதுல இவர் தேர்வு செய்யப்பட்டதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதுக்கு அடுத்து மாவட்டம் முழுவதும் இது சம்பந்தமா தொடர்ந்து இயக்கங்களை கொண்டு செல்வதற்கான பணியில ஈடுபட்டது சம்பந்தமா 1968ல மையத்திலிருந்து தோழர் SA முருகானந்தம், தோழர் K பாலதண்டாயுதம் இவர்கள் எல்லா இடத்துலையும் அமைப்பை சரி செய்ததாகவும், அப்புறம் இவங்க 2 பேரும் 1968ல பேசியதின் விளைவாக வேலூர்ல நம்ம கட்சியினுடைய மாநில மாநாடு நடத்துவதற்கு ஏற்பாடு இருக்கிறாங்க. சோழர் செங்கம் ஆர் ராமசாமி, டாக்டர் கண்ணபுரான், VS கிருஷ்ணன், பூங்காவனம் இவங்கெல்லாம் சேர்ந்து இணைஞ்சு அந்த மாநாட்டை நல்லா வெற்றிகரமா நடத்தி இருக்கிறாங்க. அந்த மாநாட்டுக்கு தான் தோழர் டாங்கே கலந்து கொண்டு பேசியதா ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த மாநாட்டுக்கான எல்லா வேலைகளும் உதவி செய்வதற்கு தோழர் MKவும் இருந்து வேலூர்ல நிதி வசூல் செய்வதற்கு போன்ற இதெல்லாம் செய்து இவங்களுக்கு உற்சாகமூட்டி அந்த மாநாட்டை நடத்துவதற்கு உறுதுணை புரிந்ததாக அந்த செய்தி பதிவு செய்திருக்கிறார். அதே அந்த மாநாட்டில் தான் இவரு தோழர் நிர்வாகரா தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக ஒரு பதிவை தந்திருக்கிறார். இது அந்த செய்தி சொல்லுது. அதுக்கடுத்து முதல் நிர்வாகம் புதுவையில நடந்ததாக அந்த மாநாட்டுக்கு பிறகு நடந்ததா அது இந்த செய்தியோட வந்திருக்கு. அதுல ஒரு செய்திய ஒரு நெகிழ்ச்சியா பதிவு செய்திருக்கிறார். அது என்னன்னா அந்த நிர்வாக கூட்டத்துக்கு போயிருக்கிறாரு. போகும்போது அவருடைய பணம் தொலைஞ்சு போச்சு அல்லது யாராவது சொல்றேன் அது மாதிரி பிரிந்து எடுத்துட்டாங்களோ தெரியாது. அது இல்லாம அந்த கூட்டம் முடிஞ்சு திரும்பி வரும்போது எப்படி ரொம்ப தயங்கி இருந்து அப்புறம் கேட்ட உடனே எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லி 100 ரூபாய் கூட ஒரு அடுத்து செய்தியை சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னா கோவை மாநில மாநாடு. அதுல அந்த மாநில மாநாட்டுல மாநில செயலாளராக இருந்த தோழர் MK விலகிட்டு தோழர் பாமாணிக்கம் அவர்களை மாநில செயலாளர் தேர்வு செய்தாங்க அப்படின்றதையும் சொல்லி அதுல ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார். அது என்னன்னா நீங்க இன்னும் ஒரு காலம் இன்னொரு ஒரு பீரியடு நீங்க செயலாளரா தொடருங்க, ஏன் இவ்வளவு சீக்கிரம் PM மாநில செயலாளரா போடுறீங்கன்னு கேட்டதாகவும் இத அவங்களும் வேலையை பணியாற்றணும்னு சொல்லி
அதுக்கு பொருத்தமானவர் தான் நல்ல முறையில கட்சி பணி ஆற்றுவார் அப்படின்றதையும் சொல்லி, ஒரு 5 மாவட்ட செயலாளர்கள் ஒண்ணா சேர்ந்து மீண்டும் நீங்க செயலாளராவே இருங்கன்னு வலியுறுத்தின ஒரு செய்திய இதுல அ ஆர்ஆர் வந்து பதிவு செய்திருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான செய்தி என நான் நினைக்கிறேன். இதுல உள்ள விஷயங்களை பார்க்கணும். அப்புறமா இதுல சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னா, அவரு எழுதியிருக்கிற விஷயங்களை பொறுத்தவரையில, சாத்தனூர்ல பயிற்சி முகாம் நடந்திருக்கு. ஒரு பயிற்சி முகாம் நடத்தியிருக்கிறாங்க. 15 நாட்கள் நடைபெற்ற ஒரு பயிற்சி முகாம். அது மாணவர் பயிற்சி முகாம். அந்த மாணவர் பயிற்சி முகாம்லயும் தோழர் எம்.கே. வந்து கலந்து கொண்டு பேசியிருக்காங்க. அதுல அந்த பயிற்சி முகாம்ல அவருக்கு நினைவுல இருந்தத பதிவு செய்திருக்கிறார். அதுல வந்து அ அ ஸ்டாலின் குணசேகரன், அப்புறமா பாப்பா மோகன், தோழர் துளசிமணி, இப்ப அவர் ஈரோடு மாவட்ட விவசாய சங்க செயலாளரா கூட இருக்கிறார் தோழர். அவரு, அப்புறம் இவங்களெல்லாம் அ அந்த பயிற்சி முகாம்ல கலந்து கொண்டத பதிவு செய்திருக்கிறாரு. இது ஒரு நல்ல வெற்றிகரமான முகாமா நடைபெற்றது. இவர்கள் எல்லாம் பின்னால கட்சியினுடைய பொறுப்புகளுக்கும் வந்து தொடர்ந்து பணியாற்றுறாங்க அப்படின்றதும் சொல்றாங்க. அதுல வந்து அந்த முகாமுக்கான உதவி செய்த தோழர்களையும் குறிப்பிட்டார். சுப்பிரமணியன் ஒரு தோழர், தண்டபாணி ஒரு தோழர். இவங்க எல்லாம் வந்து செய்ததாகவும், 100 ஆசிரியர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உதவி பண்ணதாகவும் சொல்றாங்க. அ அந்த அந்த ப பயிற்சி முகாமுல இவரு ஒரு செய்தி ஒரு முரணா இருக்குதான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அதுல ஒரு சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, கேடிகே கலந்து கொண்டு, அப்புறம் அந்த அ நிகழ்ச்சியில அ ஒரு செய்திய குறிப்பிடுறாரு. மைதிலி சிவராமன் அவங்க கலந்து கொண்டதாவும், அவங்கள பேசுறதுக்கு இவர பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, இவருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு வரும்போது, கேடிகே வந்து இருங்க, அவங்க மைதிலி பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நேரம் ஆயிட்ட காரணத்தினால முடிச்சுட்டாங்க. எனக்கு அதுல வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற செய்திய இதுல பதிவு செய்திருக்கிறார். அதேபோல பல தோழர்களை பற்றியான குறிப்புகள் சீனிவாசன் தொலைத்தொடர்பு துறையில வேலை செய்தத சொல்லியிருக்காரு. அப்புறம் தோழர் பி. ராமூர்த்தி குடும்பத்தோட சாத்தனூர் அணைக்கு வந்து ஒரு 2 நாள் கழித்ததாகவும், அதுல அவங்க துணைவியாரெல்லாம் இப்பதான் நாங்க என் கணவரோட கொஞ்சம் சில விஷயங்களை பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதா சொல்றாங்க. சொல்லியிருக்கிறாங்க. அவங்க குழந்தைங்க அவங்கலாம் 2 நாள் இருந்துட்டு போனத சொல்றாரு. அதேபோல பாலதண்டாயுதம் அவர்களும் வந்து ஒரு 2 நாள் சாத்தனூர்ல தங்கி ஓய்வு எடுத்துட்டு போனத குறிப்பிட்டு சொல்றாரு. இது எல்லாம் ஒரு நெகிழ்ச்சியான செய்திகளா நமக்கு இருக்கு. அத இந்த குறிப்புகள் எல்லாம் சொல்லும்போது. அதேபோல 62ல அ கோதண்டராமன் போனது ஏற்கனவே குறிப்பிட்டோமே. அத திருப்பி குறிப்பிடுறாரு. அதுக்கு பிறகு மாநில நிர்வாக குழு கூட்டம் ஒண்ணு இந்த மாவட்டத்துல நடத்தணும்னு சொல்லி கேட்டு நடத்தினதாகவும், அதுல வந்து யார் யாரெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற பட்டியல சொல்றாரு. அதுல மோகன் குமாரமங்கலம், பாலதண்டாயுதம், பாண்டிச்சேரி சுப்பையா, சென்னை ஏ.எஸ்.கே. ஐயங்கார், மணலி கந்தசாமி, என்.கே. கிருஷ்ணன், மதுரை ரத்தினம், பி. மாணிக்கம், பி. சாமுவேல், காத்தமுத்து, தஞ்சை சுப்பையா, கே.டி. ராஜு, எஸ். நாராயணன், முருகானந்தம், மதனகோபால், என்.டி. அண்ணாமலை, எம்.வி. சுந்தரம், வி.கே. கோதண்டராமன், திருக்கோயிலூர் ஜெயராமன், கோவை பி.கே. ராமசாமி, இவர் செங்கத்திலே இவர் பெயரும் போட்டு, ஏ.வி. சுப்பராயன் ஆகியோர் கலந்து கொண்ட கூட்டம் மாநில நிர்வாக கூட்டம் நடந்தது. 1962க்கு பிறகு அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அப்ப இவரும் நிர்வாக குழு பண்ற அந்த செய்தியையும் மீண்டும் ஒரு முறை ஒரு குறிப்பா அதுல குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல அ பல செய்திகள வந்து அ சொல்லி அப்புறம் இவரு ரஷ்யாவுக்கு போனது. செங்கம் ஆர்.ஆர். வந்து ரஷ்யா சென்று அங்க பார்த்தது. அங்க லெனினுடைய சமாதியை பார்த்தது. அப்புறம் அங்க வணக்கம் செலுத்தினது. அப்புறம் போர் வீரர்கள் நினைவு இடத்துக்கு 2ஆம் உலகப் போர்ல இறந்து போன போர் வீரருடைய நினைவு இடத்துக்கு போயிட்டு வந்தது. அந்த நிகழ்ச்சியெல்லாம் குறிப்பிட்டு சொல்றார்.
அதுக்கடுத்து ஒரு செய்தி இதுல குறிப்பிடுறாரு. என்னன்னா, அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க மத்தவங்க எல்லாம் காவல்துறையினர் நெருக்கடி, உங்க பையன கண்டிச்சு வைங்கன்னு சொன்னது. இதெல்லாம் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாரு. அதுல ஒரு செய்தி என்னன்னா, தோழர் கேடிகே அ டெல்லியில எம்பியா இருந்தப்போ, இவர் குடும்பத்தோடவே டெல்லிக்கு போயிருக்காரு. கூட்டின்னு போயி அங்க இவங்களுடைய தாயார், மனைவி இவங்கெல்லாம் போய் பார்த்துருக்காங்க. அங்க கேடிகே வந்து இவங்கள கூட அழைச்சுக்கின்னு போயி, அவரு அந்த நாடாளுமன்றத்துல இருந்த உணவகத்துல, கேன்டீன்ல இவங்களுக்கெல்லாம் அ ஏதோ அ ஒ இது அதான் குளிர்பானம் அது இதெல்லாம் வாங்கி குடுத்துருக்காரு. அதெல்லாம் பார்த்த பிறகு அவங்க அம்மா, இவ்வளோ பெரிய செல்வாக்கு உனக்கு இருக்குதுன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. டெல்லியில ஒரு நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு உள்ள அழைச்சுக்கின்னு போயி, சாதாரணமா எங்களெல்லாம் கூட நீ கூட்டின்னு போய் அழைச்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அப்படின்லாம் சொன்னதாகவும், அதுலருந்து அவங்க தாயார் வந்து, "நீ சாகுற வரைக்கும் இந்த கட்சிய விட்டு வேற எங்கேயும் போக்கூடாது. இந்த கட்சி வேலைய செய்யணும்." அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார். இது ஒரு கம்யூனிஸ்ட்கள் எதிர்கொள்ற பிரச்சனைகளில் அல்லது குடும்ப வாழ்க்கையில் தன்னுடைய அங்கீகாரத்துக்கான ஒரு போராட்டம்னு சொல்றோமே, அதுல இது ஒரு நெகிழ்ச்சியான போரா பதிவை அவரு செய்திருக்கிறார். அ அப்புறம் பல்வேறு செய்திகள நாமும் அ சொல்லணும். அந்த செய்திகள எல்லாம் சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து 1942ல சேலத்துல நடந்த மாணவர் மாநாடு குறிப்பிடுறார். அந்த மாணவர் மாநாடு குறிப்பிடப்பட்டது. அது மாணவமன்றத்துல இருக்கும்போது பல பேர் சொல்லுவாங்க. சேலம் தாமோதரன்னு பேரு. அவர் தான் அந்த மாநாட்டுக்கான எல்லா தயாரிப்பும் செய்திருந்தார். அவர் ஒரு அ அ பேருந்து உரிமையாளர் சங்க தலைவராவோ என்னவோ இருந்து, அவரும் மிகச்சிறந்த இவரா இருந்தவரு. அதுல டாக்டர் கண்ணபிரான் இவரும் கலந்து கொண்டத ஒரு செய்தி குறிப்பிட்டிருக்கிறார். அந்த மாநாட்டுல தான் அ மாணவ மன்ற மாநாட்டுல தோழர் சங்கரையா, அப்புறம் மதுரை நம்ம எஸ்ஆர்கே, எஸ். ராமகிருஷ்ணன் இவங்கெல்லாம் கலந்துக்கினது. அப்புறம் டிஎஸ்எஸ் ராஜன், ராமசாமி இவங்கெல்லாம் கலந்துக்கினோம். அதுல வந்து அ பாரதி, என்.கே. கிருஷ்ணன், மோகன் குமாரமங்கலம், பாலதண்டாயுதம் இவங்கெல்லாம் கூட கலந்து கொண்டதா குறிப்பிடுறார். அதேபோல சுப்பையா, பாண்டிச்சேரி சுப்பையா அவரும் வந்து கலந்துக்கிட்டதாவும் போடுறாரு. அ இதெல்லாம் இந்த செய்திகள அதுல குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். கடைசியா அதுல ஒரு சில செய்திகளை சொல்லணும்னு சொன்னாக்க, நிலமீட்சி போராட்டம். அதுல சீனிவாச ராவோட இருந்தது. அப்புறம் நிலமீட்சி போராட்டத்துல 500 தோழர்கள் கலந்து கொண்டது. அப்புறம் அ வேலூர்ல வரைக்கும் அந்த பாத யாத்திரை போனது. இந்த விஷயங்கள்லாம் குறிப்பிட்டு சொல்றாங்க. அ என்.கே. கிருஷ்ணன் வகுப்பெடுத்தது, அதெல்லாம் திரும்பி குறிப்பிடுறாரு. இந்த செய்திகளையும் அவருடைய குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கு. திரும்பியும் அதுல ஒரு விட்டு போனத ஒண்ணு சொல்றாரு. 1937 நடைபெற்ற ஜஸ்டிஸ் கட்சியும், காங்கிரஸ் கட்சியும் போட்டியிட்டது. அதுல பள்ளி மாணவனா இருக்கும்போது காங்கிரஸுக்காக அவர் வேலை செய்தது. இதை பின்னாடி திருப்பி குறிப்பிடுறாரு. 1952 தேர்தல் தடை செய்யப்பட்டிருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தடை நீக்கப்பட்டது. அந்த செய்திய சொல்லியிருக்காரு. அப்புறம் சிறையில இவங்க சந்தித்த தலைவர்கள்ல திரும்பவும் என்ன சொல்றாரு, மணலி கந்தசாமி, பி. ராமமூர்த்தி இவங்கெல்லாம் தேர்தல்ல போட்டி போட்டு சிறையில வெற்றி பெற்றது. நம்பியார், கே.டி. ராஜு இவங்க சிறையிலேருந்து வெளிவந்த செய்திய போட்டிருக்காரு. வேலூர் சிறையில அடைக்கப்பட்டு வெளிவந்த செய்திய சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வரவேற்பு போட்டு ஒரு கோட்டை மைதானத்துல வேலூர்ல ஒரு பொதுக்கூட்டம் நடந்ததா குறிப்பிடுறாரு. அது ஒரு நல்ல சிறப்பான பொதுக்கூட்டம் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி, அ அந்த பொதுக்கூட்டத்துல துண்டேந்தி நிதி குடுக்கணும், தேர்தல் நிதி குடுக்கணும்னு சொல்லி கேட்டதாவும், அதுல ரூ. 2000 ரூ. 2000 வசூலானதா இதுல குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். இதுல கிருஷ்ணகிரியிலிருந்து வந்த தோழர் டாக்டர் அண்ணாஜி வேட்பாளரா அன்னைக்கு நின்னுருக்காரு. அவங்களுக்கும் இந்த நிதி கொடுக்கப்பட்டதா போடுறாங்க. அந்த பொதுக்கூட்டத்துல பி.சி. ஜோஷி கலந்து கொண்டதா சொல்றாரு. இது கொஞ்சம் முரண்பாடா தெரியுது. ஏன்னா மாநில மாநாட்டையொட்டி பி.சி. ஜோஷி, டாங்கே போன்றோர் கலந்து கொண்டார்களா?
அல்லது இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டவர்கள நாம கொஞ்சம் ஆய்வுக்கு உட்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். அது போட்டிருக்காங்க. அ அது அந்த இந்த செய்தியோட சேர்த்து அதையும் போட்டிருக்காங்க. பதிவு செய்திருக்கிறார். இதெல்லாம் அவருடைய நினைவு குறிப்புகள்ல இருந்து போட்டிருக்கிறார். 1937ல அ யாருன்னு நபர்களை பார்க்காம தேர்தல் சந்தித்தது, காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அப்புறம் 52 தேர்தல் இதெல்லாம் சுருக்கமா கடைசியா போட்டு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கடைசியா அவர் என்னென்ன செய்தார்? அவருடைய சாதனைகள் என்னென்ன? அப்படின்னு சொல்லும்போது, குறிப்பா அவருக்குள்ள நினைவு வந்தது பால் கூட்டுறவு சங்கம், வீட்டு வசதி கடன் சங்கம், அப்புறம் நில அடமான வங்கி, அதை தொடங்குனது செங்கத்துல. அப்புறம் தச்சர், கருமார் தொழில் கூட்டுறவு சங்கம். அதே போல செங்கம் தாலுகா வேளாண்மை விற்பனை கூட்டுறவு சங்கம். விவசாய சங்கம் உற்பத்தி செய்யும் பொருட்களை அடமானம் வைத்து விலை உயர்ந்த பிறகு திரும்பி அதான் இப்பவும் அந்த இது இருக்கு. அந்த இதெல்லாம் அவர் குறிப்பிட்டு சொல்றார். அதே போல மாவட்ட பஞ்சாயத்துல உறுப்பினரா இருந்தது. அப்புறம் 1953ல 6 ஆண்டுகள் ஜில்லா போர்டுல அந்த ஜில்லா போர்டு காலம் வந்து அப்ப காலம் வந்து 6 வருஷம். அந்த காலத்த குறிப்பிடுறார். 6 ஆண்டுகள் அவரு அ மாவட்ட ஊராட்சி உறுப்பினரா இருந்தது. அப்புறம் செங்கத்துல ஊராட்சி மன்ற தலைவரா 5 ஆண்டுகள் பணியாற்றியது. அ அதிலிருந்து அப்புறம் 15 ஆண்டுகள் தொடர்ந்து செங்கம் பேரூராட்சியுடைய உறுப்பினரா இருந்து பணியாற்றியிருக்கிறது. இத குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. அதே போல அவர் கலந்து கொண்ட மாநாடுகள் குறித்து சில குறிப்புகள கடைசியா சொல்லியிருக்காரு. அதுல இவரு பார்த்த மாநாடுகள் அதாவது ஊர்வலத்துக்கு ஏதோ போனத போடுறாரு. 53ல மதுரை 3வது மாநாடு, 1956ல பாலக்காடு 4வது மாநாடு. அதுக்கு பிறகு இவர் மாநாட்டு பிரதிநிதியா கலந்து கொண்டது 1964ல மும்பை 7வது காங்கிரஸ், அப்புறம் 68 பாட்னா, 71 கொச்சி, 75 விஜயவாடா, 78 பட்டிண்டா, 82 வாரணாசி, 86 பாட்னா. அதுக்கு பிறகு நான் மாவட்ட செயலாளரா வந்த பிறகு என்னோட அவரும் கலந்து கொண்டு மாநாட்டுக்கு வந்தது. 1995ல. அதுக்கு முன்னாடி மாவட்டம் பிரிஞ்சது. திருவண்ணாமலை மாவட்டம் பிரிக்கப்பட்ட பிறகு அந்த மாவட்டத்திலிருந்து பிரதிநிதியா 95ல புதுடெல்லி, 17 1998ல சென்னை, 2008ல ஹைதராபாத் 20வது மாநாடு. இதுல கலந்து கொண்டத செய்தி சொல்லியிருக்காரு. அதுல இதுதான் அவர் சொல்ல வந்த கடைசியான செய்தி. அத சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்றாருன்னா, 88 வயது வரையில் நான் இந்த இயக்கத்திற்காக மாணவர் பருவத்திலிருந்து பணியாற்றியிருக்கிறேன்னு சொல்றாரு. இதுல பதிவு செய்யாம விட்ட ஒரு செய்தி என்னன்னா, அவர் என்கிட்ட சொல்லும்போது செய்திகளை சொல்லியிருக்கிறார். அந்த செய்தி என்னன்னா, தோழர் பாலதண்டாயுதம் 64 கட்சி பிளவுக்கு பிறகு திருப்பத்தூர்ல நடைபெற்ற ஒரு பேரவை கூட்டம். அந்த பேரவை கூட்டத்துக்கு வந்தவர் கலந்துக்கின்னு பேசியிருக்கிறாங்க. அது இரவு 8, 9 ஆயிருக்குது. அது பேசி முடிச்ச பிறகு அவரு கோவைக்கு போறதுக்கு ஜோலார்பேட்டை ரயில் சந்திப்பு நிலையத்துக்கு வந்திருக்கிறார். அப்படி வரும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, மாவட்ட செயலாளரா இருந்த இவரு செங்கம் ஆர்.ஆரோட நீங்களும் நானும் பேசிக்கினே இருக்கணும். நான் தூங்கிட்டா எழுந்திருக்க மாட்டேன். வண்டி போயிடும். அப்புறம் நான் நேரத்துக்கு முடியாது. ஆகையினால வண்டி வர வரையிலும் என்னோடு இருந்து நீங்க பேசணும் அப்படின்னு சொன்னதாகவும், அவருடைய வாழ்க்கை வரலாற்றுல பாலதண்டாயுதம் முதல்ல ஒரு ஆங்கிலோ இந்தியனை காதலிச்சது. அப்புறம் கட்சி பணிக்காக தான் நான் போவேன். எனக்கு காதல் முக்கியம் இல்ல அப்படின்னு பாலதண்டாயுதம் அத புறக்கணிச்சது. பின்னாடி அ இவங்க தோழர் துர்ஜா ராணியை திருமணம் செய்து கொண்டது. இதையெல்லாம் அவர் வந்து சொன்னார் எனக்கு. ஒரு கம்யூனிஸ்ட் தோழர்கள் எதிர்கொள்ற பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகளில் இருந்து தொடர்ந்து எவ்வாறெல்லாம் பணியாற்றினாங்க, அவங்க எப்படியெல்லாம் சிரமத்தை எதிர்கொண்டார்கள், தலைமறைவு வாழ்க்கை, இதை பற்றியெல்லாம் என்னோட பேசியிருக்கிறார். இது ஒரு பெரிய நெகிழ்ச்சியாவும் இருந்தது. எனக்கு இதை போன்று தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்கிற உற்சாகத்தை இந்த தலைவர்லாம் தந்தார்கள்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரோட
நான் பணியாற்றிய காலத்துல ஒரு மாவட்ட செயலாளராகவும் இருந்து, கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலத்துக்கு மேலாக ஒன்றுபட்ட வடார்காடு மாவட்டத்தினுடைய செயலாளரா கம்யூனிஸ்ட் கட்சியில பணியாற்றியிருக்காங்க. சுதந்திர போராட்ட வீரர். அதற்கான ஓய்வூதியம் வந்தது. அவருடைய துணைவியார் வந்து 2 துணைவியார். ஒரு முதல் துணைவியாருக்கு ஒரு மகள். அவங்க அவங்களும் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து 2வது துணைவியார திருமணம் செய்தாங்க. அவங்க தான் ஆசிரியர். அவங்களுக்கு 2ம் பெண் குழந்தை. அவங்க கடைசி காலகட்டத்தில அ நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையா இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் இருக்கும். அந்த 4 ஆண்டுகள்ல இவரு தொடர்ந்து பணியாற்றினார். ஒரு முறை இங்க வரும்போது பேசும்போது, இது மாரி துணையார் உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க. அது ஒரு சங்கடத்துல கூட தான் இருக்குது. எனக்கு யாருமே இல்ல. அந்த 2 குழந்தைகளையும் திருமணம் செய்துட்டேன். அவங்கள பராமரிக்கிறதுக்கு முடியல. ஆனா, காலையில நான் வீட்ட விட்டு புறப்படும்போது, காலையில அவங்களுக்கு கஞ்சி அ காய்ச்சி, அவங்களுக்கு வாயில படுத்த படுக்கையா இருப்பாங்க. அவங்கள வாயில 1 டம்ளர், 2 டம்ளர் ஊத்திட்டு, மதியம் வந்து திருப்பி அவங்க எதுவும் சாப்பிட மாட்டாங்க. திரும்பி இரவு போய் நான் அவங்களுக்கு கஞ்சி தான் குடுக்கணும், அப்படின்னு சொல்லுவாரு. அந்த சூழல்ல ஒரு மரண படுக்கையில தன்னுடைய துணையார் இருந்த சமயத்துல, யாருடைய துணையும் இல்லாமல் அவர்கள பராமரிச்சதும், அதே நேரத்துல கட்சி பணிய அந்த மன உறுதிய என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு அ தியாகத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, கடந்த கால தோழருடைய தியாகத்தை சொல்லும்போது, தலைமறைவு வாழ்க்கையில பல சங்கடங்களை அனுபவித்ததெல்லாம் நாம சந்திச்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். ஆ அது நமக்கு சில சமயங்கள்ல தொடர் அ எனக்கு மாணிக்கம் அவர் இருந்த காலத்துல நானு மாவட்ட செயலரா வந்து பணியாற்றிருக்கிறேன். அப்ப அவரு என்னோட பேசியிருக்கிறாரு. அவரும் தலைமறை வாழ்க்கைய பற்றியெல்லாம் குறிப்பிட்டு சொல்லுவார். தோழர் ஏஎம்ஜி கோபு அவர்கள் பேசியிருக்கிறார். அ இவருடைய அனுபவத்தை பற்றி சொல்லும்போது, என்னுடைய மனசுல கொஞ்சம் நெருடல் இருந்தது. அவர் வந்து அந்த அ கட்சி பிளவு பின்னாடி தோழர் தாப்பா, எம்கே போன்றவரோட போனப்போ ஒரு நெருடல் இருந்தது. இவ்வளவு பெரிய தியாகத்துக்கு சொந்தக்காரரா இருக்கிற தோழர் ஆர்.ஆர். வந்து இப்படி பண்ணிட்டாரு. பின்னாடி அதை பற்றி வருத்தம் தெரிவித்து திரும்ப வந்து சேரும்போது, என்ன கட்டி பிடிச்சு ஒரு மிகப்பெரிய நெகிழ்ச்சியா போச்சு. எனக்கு வந்து நான் அப்ப மாவட்ட துணை செயலரா இருந்தேன். "நீ ஜெயிச்சுட்டடான்னாரு என்கிட்ட. நீ உன்னுடைய அரசியல் நிலையில் நீ உறுதியா இருந்த" அப்படின்னு சொல்லும்போது, அ எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அது ஒரு அப்படி ஒரு நெகிழ்ச்சி இருந்தது. அப்படி ஒரு பக்குவமான தோழர். ஒரு தமிழகம் முழுதும் அறியக்கூடிய தலைவர்களில் அவரும் ஒருவராக இருந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் தான். ஆனா, அவரு அந்த கட்டத்திலயும் கட்சி பணிகளையும் செய்து, கடைசியில அந்த அம்மா இறந்து போனப்போ, நாங்கலாம் போயிருந்தோம், பார்த்தோம். அப்போ ஒரு செய்திய சொன்னாரு. அந்த உணர்வு எனக்கும் கூட உண்டு. அவங்க இறந்து போனது எனக்கு ஒரு மகிழ்ச்சின்னாரு. அந்த இறப்பிலேயே. அத எடுத்துன்னு போய் எல்லாம் புதைச்சுட்டு வந்த பின்னாடி. "ஏன் அப்படி சொல்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேல அவங்க படுத்த படுக்கையாவே இருந்தாங்க. நான் இல்லாத சமயத்துல அவங்க ஒருவேளை இறந்துட்டாங்கன்னா, யாரு அந்த செய்திய சொல்லுவாங்க? அது நாம பக்கத்துல இல்லாம போயிடுமோ என்ற ஒரு ஆதங்கம் இருந்தது. ஆனா, அந்த கடைசி கட்டத்துல நானு அருகிலே இருந்தேன் அப்படின்னு சொல்லி, அந்த சித்திரவதையிலிருந்து அவங்க விடுபட்டு போனது உண்மையிலேயே எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான். இத கேட்கும்போது கல்லும் கரையும்ன்னு சொல்லும்போது, தியாகத்திற்கு ஒரு விலை இல்ல. அதுக்கான ஒரு மதிப்பு மிக்க தோழரா எந்த அளவுக்கு அவரு உயர்ந்திருந்தார். அவருடைய காலகட்டத்தில எப்படியெல்லாம் கட்சியினுடைய பணிகள்ல ஈடுபட்டாங்க. இந்த கொள்கை எந்த அளவுக்கு அவர்களை வந்து தன்னையே இந்த இயக்கத்துல இழக்க வேண்டிய சூழலுக்கு உள்ளாச்சு அப்படின்லாம் பார்க்கும்போது, இந்த மார்க்சியம் எப்படியெல்லாம் எப்படிப்பட்ட மனிதரை எல்லாம் வென்றிருக்கிறது என்று பார்க்கும்போது, நமக்கெல்லாம் அதன் மீதான மேலும் மேலும் ஒரு பிடிப்பையும், அ அவருடைய முன்னுதாரணத்தையும் நாம் கொள்ள வேண்டும் என்க
அனுபவம் தோன்றுகிறது. அவரை பற்றி இன்னும் பல விவரங்களை சேர்த்து இதோடு எழுத வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதையும் சொல்லி, இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு பேசுவதற்கும் அவரை பற்றிய ஒரு தியாக வாழ்வை, ஒரு சுதந்திர போராட்ட வீரராக தொடங்கி கம்யூனிஸ்டுடைய தலைவராகவும், விவசாய சங்கத்தை கட்டி வளர்ப்பதற்கும், பல இயக்கங்களுக்கு பணியாகவும் இருந்து பணியாற்றிய ஒரு மாபெரும் தோழர் செங்கம் ஆர். ராமசாமி அவர்களுடைய தியாக வாழ்வை பதிவு செய்ய வேண்டும் என்பதிலே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆவல் இருந்தது. அதற்கான ஒரு துவக்கத்தை தந்திருக்கிற இந்த நிகழ்ச்சியினுடைய தோழர்களுக்கு, தோழர் கணபதி சுப்பிரமணியம் உள்ளிட்ட கலையிலக்கிய பெருமன்ற சென்னை மாவட்ட தோழர்களுக்கும், மாநில குழு தோழர்களுக்கும், திருப்பத்தூர் மாவட்ட குழுவின் சார்பில் பழைய ஒன்றுபட்ட வடார்காடு மாவட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் சார்பிலேயும் சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதன் மீது தோழர்கள் கண்டிப்பாக கருத்துக்களை சொல்ல வேண்டும் என நான் விரும்புகிறேன். அந்த அடிப்படையில் கருத்துக்களை சொன்னால், தவறுகள் இருந்தால் திருத்திக் கொள்ளலாம். புதிய செய்திகள் சொன்னால் இந்த வரலாற்றோடு இணைத்துக் கொள்ளலாம் என கேட்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தோழர் இளங்கோ, தோழர் இளங்கோ. வணக்கம். வணக்கம் தோழர், நன்றி. ரொம்ப நெடிய ஒரு சிறப்பான உரையை வழங்கி இருக்கின்றீர்கள். மிக நல்ல ஒரு பதிவாக இது அமையும் என்று எதிர்பார்க்கின்றோம். மிக சிறப்பான உரை. நெஞ்சார்ந்த நன்றிகள். தோழர்கள் கருத்துரைக்கலாம். அவரு தோழர் ஜீவா அவர்கள் இருக்காரு, தோழர் ஜீவானந்தம் அவர்களும், தோழர் துர்லோச்சந்தர் அவர்களும் கருத்துக்களை கூறலாம். எங்களுக்கு எங்களுக்கு தெரியாது தோழரை பற்றி, செங்கமார் ராமசாமி தோழரை பற்றி தெரியாது. நீங்கள் இதுவரை கூறியதை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்வோம். உடனே இருந்த தோழர்கள் தான் கருத்துரைக்க வேண்டும். நம்ம 9 மணிக்கு கலையரவு, இன்று டிசம்பர் 31 புத்தாண்டு பிறக்கிற சூழலில் நாம் ஆண்டுதோறும் கலையரவு இணையத்திலே நம்ம பொதுமுடக்க காலம் தொடங்கி நம்ம செஞ்சுட்டு வரோம். அது 9 மணிக்கு கலையரவு தொடங்குகிறது. அதுக்கு முன்பாக நாம் சற்று முன்பாக முடித்து கொள்ளலாம். தோழர்கள் கருத்துக்களை வழங்க வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். எனக்கு ஒரு கருத்து. இந்த ஆங்கில புத்தாண்டு எனக்கு மனப்பூர்வமா நான் ஏற்றுக்கொள்றதுல, வாழ்த்துக்களும் நிறைய பேருக்கு சொல்றதில்ல. இருந்தாலும் ஒரு சூழலை இப்போ கட்டாயத்தை உருவாக்குறீங்க. எனக்கு தமிழ் புத்தாண்டு தான் முழு உடன்பாடு. அது சித்திரை 1 தை 1 என்பது ஒரு வாதம் தொடர்ந்து நின்று கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் இந்த கால ஓட்டத்துல வள்ளுவன் சொன்னதை போல ஊரோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கற்றார் அறிவிலாதார்னு வள்ளுவன் சொல்றான். அது போல சரி, நானும் இந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்க. இப்ப இல்ல, 9 மணிக்கு மேல தனி நிகழ்ச்சி, அதுல அழைப்பதில் உங்க பேரும் போட்டிருக்கேன் நானு. அது சொல்லுங்க. வணக்கம். அதுல சொல்லுங்க. நன்றி தோழர். பேசுங்க தோழர். வணக்கம். திருலோச்சந்தர் பேசுங்க தோழர். வணக்கம். நல்லா நல்லாதான் தகவல் வரலாறு நல்லா சொன்னாருங்க. சிலதெல்லாம் விடுபட்டு இருக்கு. அவரு செங்கமாறாரு கடைசி காலத்துல கூட இந்த வேலூர் மாவட்ட பிரிஞ்ச பேருக்கு கூட இந்த வேலூர் மாவட்டத்துல இயக்க வேலைகளை செய்தவர் தான் அவரு. சைக்கிள்லயே வருவாருங்க. குறிப்பிட்ட நேரத்துக்கு சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வரக்கூடியவர் அவரு. 10 மணிக்கு நம்ம கூட்டம் போட்டோம்னாக்க அவர் 9:50க்கே வந்துடுவாரு, 9:30க்கே வந்துடுவாரு. அந்த மாதிரி அவர் சாப்பிட்டாரா இல்லையான்ற அந்த வயதான காலத்திலையும் அவர் அந்த வேலைகளை செய்தவர் தான் நான் பார்த்த என்னுடைய அனுபவத்துல. அவருக்கு கடைசி காலகட்டத்துல கொஞ்சம் காதும் கேட்காம போயிடுச்சுங்க. அவர் ஒரு சிறந்த தோழர், எளிமையான தோழர், எளிமையா இருப்பார் அவரு. நல்லா பேசக்கூடிய தோழர் தான் அவரு. நிறைய வரலாறுகளை அவர் வச்சிருந்தாரு. தோழரே மறந்துட்டு விடுபட்டுக்கிறாரு.
இதான் தகவல். ஒருங்கிணைந்த நன்றி. வேலூர் மாவட்டத்துல வடார்காடு ஜில்லாவுல அவரு மாவட்ட செயலாளரா இருக்கும்போது, அந்த மாவட்டம் முழுக்க சுத்தி இருக்கிறாரு அவரு. நெறைய விஷயங்கள சைக்கிளே இல்லாத ஊர்ல எல்லாம் கூட நடந்து கூட போயிருக்காரு. பட்டினம், பசிமாவெல்லாம் நெறைய இயக்க வேலைகள செய்திருக்காரு. அவர நெனச்சு அவர்கிட்ட அது சில வரலாறுகள கேட்கும்போது புல்லரிக்கும். இருந்தாலும் தோழர் நெறைய சேகரிச்சுருக்காரு. கொஞ்சம் தலைவருக்கும் கொஞ்சம் நேரம் விட்டுச்சு போல தெரிது. அதனால நல்லா இருந்ததுங்க. சிறப்பா இருந்ததுங்க. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்க. நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி, நன்றி வணக்கம். தோழர். ஜீவானந்த் பேசுங்க. பேசுறேன். வணக்கம் ஐயா, பேசுங்க. வணக்கம். நான் ஜீவா நிறைய பேசுங்க. நான் மாணவர் பருவத்துல இருந்தபோது ஐயா வீடியோவும் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. சார் வீடியோ ஆன் பண்ணுங்க. சரி. ஜீவா உங்க முகத்தை காட்டுங்கன்றாரு தோழர். வராரு. பேசுங்க. பரவாயில்ல விடுங்க. என்ன செல்லில் தானே பேச போறீங்க? செல்லில் தானே பேசுறீங்க? எனக்கு சரியா வரல அது. அப்படியா? அந்த வீடியோ கேமரா மாதிரி பாருங்க, அதை டச் பண்ணுங்க. அது ஒரு கோடுக்கிறது போச்சுன்னா உங்களுக்கு ஓபன் ஆயிடும். எப்படி மைக் அன்மியூட் பண்ணிக்கிறீங்களோ அதே மாதிரி கேமராவை அன்மியூட் பண்ணுங்க. கேமரா ஆமா, வீடியோன்னு பாருங்க, அதை அன்மியூட் பண்ணுங்க. இந்த ஸ்டாப் வீடியோன்னு சரி பேசுங்க. நேரம் ஆகுது. அவர் ஒரு 9 மணிக்கு ஏதோ நிகழ்ச்சி சொல்றாரு. என் மூஞ்சி தெரிஞ்ச ஆக போகுது. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல Okay, உங்களுக்கு நிறைய பேசுங்க. நன்றி. நல்ல விளக்கமான உரையை தான் வருது தோழர் முல்லை கொடுத்தது. நிறைய நான் எங்களை எல்லாரை விட அதிகமா பழகினார் அவர் தான் ஆர்ஆரோடு. இருந்தாலும் நான் குறிப்பிட்ட நேரத்துல நிறைய பழகி இருக்கேன். மாணவர் அமைப்பு இருந்தப்போ வருவார். சோவியத் யூனியன் போயிட்டு வந்தார். அவருடைய அனுபவங்களை சொல்லி கூப்பிட்டோம். அது கவர்மெண்ட் பிசி ஹாஸ்டல்ல எவன் பர்மிஷன் கொடுப்பான்? கூப்பிட்டு வந்துட்டார் அவரு. வந்து கூட்டிட்டு போய் சோகரேரி குச்சி உள்ள போய் பெரிய மீட்டிங், அது மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்து உக்காந்துட்டு ரொம்ப அருமையா அந்த மீட்டிங் நடந்தது. ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் அது. அதுக்கும் அவர் வந்தார் பாருங்க, மாணவர் மாதிரியே வந்துட்டார் அவர். அந்த வயசுலயும் அவருக்கு 1976 தான் நினைக்கிறேன் என்னுடைய பீரியட். அது வந்ததுமே ஆயிடுச்சு அவருக்கு. அவரும் பேச பேச அவருக்கு ஜனங்க பிள்ளைகளும் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தானே, எல்லாரும் ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருந்து வந்தவங்க. ஒரே சந்தோஷமாயிடுச்சு. அவருக்கும் சந்தோஷமாயிடுச்சு. பிள்ளைங்க வந்த மாணவர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்பவுமே ரொம்ப அதான் சிம்பிளான இது. அவர் எப்பவுமே ஈஸியா அணுகக்கூடிய ஆள். அவரு எதை வேணா நம்ம சொல்லலாம். நம்முடைய பிரச்சனைகளை சொன்னா உடனே அதுக்காக எழுந்து வந்துடக்கூடிய ஆள் அவரு. அது மாதிரி ஒரு எளிமையான ஒரு தலைமையை நம்ம பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மாவட்டத்தில் அவருடைய பணிகள் ரொம்ப பிரமிக்கத்தக்கது தான். எல்லாருடையும் வருவார், ஈஸியா இருப்பாரு. அந்த அந்த இது திரும்ப கிடைக்கிறது கஷ்டம் நம்ம மாவட்டத்துக்கு. நன்றி, நன்றி. சொல்லுங்க, வேற யாராவது தோழர்கள்? ஹலோ தோழர்கள் அவ்வளவுதான், நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி சரி. நாம சொல்லுங்க. நீங்க சாப்பிட்டுட்டு அந்த நிகழ்ச்சிக்கு இங்க இந்த நிகழ்விலே இருக்கின்ற தோழர்கள் இதே நிகழ்வில் 9 மணிக்கு பிறகு நீங்கள் மீண்டும் அனைவருமே நீங்கள் இணைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதாவது அப்படியா, புத்தாண்டை வரவேற்கிற, அதாவது புத்தாண்டுங்கிறது தோழர் சொன்ன மாதிரி நமக்கு தை 1 தான் தமிழ் புத்தாண்டு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது ஒரு உலக பொது ஆண்டு. இது ஆங்கில புத்தாண்டுன்னு நம்ம அதை மொழி ரீதியா பார்க்க வேண்டியதில்லை. இது உலக பொது ஆண்டு. இதான் இந்த பிறக்க போகிற ஆண்டு. தை 1ங்கிறது தமிழர்களுக்கான ஆண்டு. இந்த உலக பொது ஆண்டை உலகமே முன்னெடுக்கிற நம்ம சர்வதேசவாதிகள் என்ற அடிப்படையில் இந்த உலக பொது ஆண்டை பொது ஆண்டு பிறக்கிற அந்த நேரத்தில் நாம் அதை மக்களோடு மக்களாக நாமும் அதை முன்னெடுப்போம் என்ற விதத்தில் தான் இந்த நிகழ்ச்சி. தோழர்கள்
அவசியம் அதில் இதே லிங்க் தான். இந்த இந்த லிங்கை தொட்டு நீங்கள் இதே அந்த 0820844 பாஸ்கோடு போட்டு நீங்கள் வந்துடலாம். 9 மணிக்கு அப்புறம் எல்லாருமே வாங்க, உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதில் அந்த நிகழ்விலே பாடல் அரங்கம், கவிதை அரங்கம், தனி அடிப்பு, கதை சொல்லல், இசை நிகழ்ச்சி, இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. தலைவர்கள், தோழர்கள் வாழ்த்துரைப்பார்கள். எல்லாருமே பங்கேற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, நாளைய நிகழ்ச்சி நான் காலையில் உங்களுக்கான அறிவிப்பு, நாளை எந்த ஆளுமையை பற்றிய உரை யார் நிகழ்த்தப் போகிறார்கள் என்பது நாளைக்கு நான் காலையிலே அனுப்புவேன். இப்போ எல்லாரும் இணைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உணவுக்கு பிறகு கடைசியா ஒரு செய்தி சொல்றேன். கடைசியா ஒரு செய்தி சொல்லுங்க. இப்போ தொடர் ஜீவானந்தம் பேசியிருக்காரு. ஜீவா அவருடைய தேரை பற்றி பேசினா, அவர் ஒரிஜினலான புரட்சிக்காரரு. விகேஆரை பற்றி ஒரு அமர்வுல ஜீவாவே பேசினா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அவர்கிட்ட ஏதாவது விவரங்கள் இருக்குமானால் அதையோட சொன்னார்னா நான் கலந்துரையாடுறதுக்கு நல்லா இருக்கும். சமூகத்துல ஜீவா, டாக்டர் கண்ணபுரான், இவரு கோதண்டராமன், இவங்க KR சுந்தரம், பூங்காவனம், இவரு செங்கர் ராமசாமி, இவருடைய தொடர்புடைய அந்த சம வயது உடையவர் தான் அவரு. ஆகினால அவரை பற்றியான உரையை ஜீவா இப்ப தயார் பண்ணணும், அதை சொல்லணும். ஒண்ணு. இன்னொன்னு, நிறைய செய்திகள் விடுபட்டு தான் போயிருக்கு. ஏன்னா 25 ஆண்டு கால மாவட்ட செயலாளர் இருந்தவர், தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேல கட்சி பணிகள்ல தொடர்ந்து ஈடுபட்ட ஆறார். அவரை பற்றி ஒரு தனி புத்தகமே கூட எழுதுற அளவுக்கு தரவுகளை நாம சேகரிச்சு வரிசைப்படுத்தணும், அது அவசியம் இருக்கு. கலை இலக்கிய பெருமன்ற கூட்டங்கள்ல தவறாம பங்கெடுப்பாரு. ஜீவா சொன்னதை போல சின்ன சின்ன கூட்டமா இருந்தாலும் பங்கெடுப்பாரு. அதாவது அரக்கோணத்திலிருந்து இந்த பக்கம் கந்தளி, அந்த பக்கம் கிட்டத்தட்ட விழுப்புரம் கிட்ட வரையிலும் வேட்டவலம் அந்த இந்த மாவட்டம் ஒரு மிகப்பெரிய மாவட்டம். இவ்வளவு தூரத்திற்குமே இளைஞரை போல சுற்றி அடித்து பயணப்பட்டவர். ஏன்னா நான் சொல்லணும்னு சொன்னா, அவர்களுடைய ஒட்டுமொத்த கட்சி வாழ்க்கையினுடைய வயது கூட எனக்கு கிடையாது, அதுல பாதி கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த தோழர்களை நான் சந்திச்சு பார்த்திருக்கிறேன். தோழர் விகேஆரா இருக்கட்டும், அல்லது RR, டாக்டர் GK, இவங்க எல்லாம். அதனால எங்க மாவட்டத்துல ஒரு பெரிய நீண்ட பட்டாளமே இருக்குது. தோழர் கு. சுப்பிரமணியை பற்றி ஒரு தனி அமர்வு பேசணும், விகேஆர் பேசணும், அதே மாதிரி VS கிருஷ்ணன், பூங்காவனம், அதே போல இங்க திருப்பத்தூர் பகுதியில் இருக்கிற சத்தார்கான், வாணியம்பாடியில SM ஜலீலு, ஆம்பூர்ல KA மாலிக்கு, அப்புறம் குடியாத்துல ரங்கசாமி, அப்புறம் A ராமன், இவர்களை பற்றி, அப்புறம் PV நடராஜன் இப்போ உயிரோடு இருக்கார், திருலோச்சந்தருடைய பெரியப்பா, அவரு டாக்டர் கண்ணபுரானோட தொடர்ந்து பல இடங்களுக்கு சென்ற தோழர். அவரை பற்றியும் பேசணும். இப்போ இருக்காரு, கொஞ்சம் வயது முதிர்வா இருக்காரு. ஆகினால் அது நிறைய பேர் இருக்கு. அதே போல ஆற்காடு காளிதாஸ், அப்புறம் ராணிப்பேட்டையில தோழர் RA கண்ணன், அவர் பின்னாடி CPM போனவர், இருந்தாலும் அவருடைய பங்களிப்பு மிகப்பெரியது, அது சொல்லலாம். வாலாஜாப்பேட்டையில சில குறிப்பிட வேண்டியது இருக்கு. அதே போல அரக்கோணத்துலயும் நம்ம இவரு CK சந்திரப்பன், இல்லை இன்னொரு ஏதோ ஒரு தோழர், ஒரு MP, அவருடைய சகோதரியை திருமணம் செய்துட்டு அரக்கோணம் ரயில்வே துறையில பணியை ஓய்வு பெற்றவர். அவர் ஈடுபட்டார் அரக்கோணத்துல. இதெல்லாம் நம்ம பதிவு செய்ய வேண்டியது, பேச வேண்டியிருக்கு. இவங்கெல்லாம் அவரவர்கள் நிலையில அவருடைய சக்திக்கு மீறிய தியாகங்களை செய்து கட்சி இயக்கத்தை நடத்திய தோழர்கள். அதனால யோகலிங்கம், இவர்களெல்லாம் குறிப்பிட்டு சொல்லணும். திருப்பத்தூர் பகுதியில் தோழர் சின்னராஜி முன்னெடுத்து பணியாற்றிய தோழர், இதெல்லாம் பேச வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி. தோழர்களை கொஞ்சம் நான் ஏற்கனவே சொன்னதை போல கூடுதலா நம்முடைய தோழர்கள் பங்கேற்றாங்கன்னா அந்த கருத்து உரையாடலுக்கு நல்லா இருக்கும். இதுல திருலோச்சந்தர் சொன்னது, இவர் நம்ம ஜீவா சொன்னதையெல்லாம் இந்த வரலாற்றை துவக்கும் போது செய்திகளை இணைக்கிறதுக்கு ஆதாரமா இருக்கும், இல்லை அதை தொடர்ந்து தேடுதலுக்கும் அது ஒரு உதவிகரமா இருக்கும். அதனால நம்ம தோழர்கள் அதிகமான தோழர்கள் பங்கெடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட தோழர்கள், பங்கேற்ற தோழர்கள், விவாதத்திலே பங்கேற்ற தோழர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு
இந்த புத்தாண்டு சம்பந்தமான இன்னும் சில செய்திகள் பேச வேண்டியது. அது அந்த நிகழ்ச்சியில பேசுறேன்னு சொல்லி தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த தோழர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இளங்கோ, நன்றி. நன்றி தோழர், ரொம்ப நன்றி. இன்னைக்கு எண்டு நீங்க கொடுங்க. நாளைக்கு யாருக்கு கூட சொன்ன பட்டியல்ல யாராவது ஒருத்தர் காராஜ் அமதகி போன்றவர்களையோ இல்ல வேறு தோழர்களை பற்றியோ நாளைக்கு கூட தோழர் ஜீவானந்தம் போன்றவர்கள் அல்லது தாங்களே கூட பேசலாம். ஏன்னா வந்து 2, 3 நாள் தான் எல்லாரும் தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற தோத்தாத்திரி ஐயா, வழக்கறிஞர் கே சுப்பிரமணியம், இந்த மாதிரி எல்லாரும் நாளைக்கு யாரும் இல்லை. அப்படி இல்லைன்னா நாளைக்கு நம்ம கேப் கூட விட்டுறலாம். அதுக்கு வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க. பேசலாம். எங்களுக்கு இவங்க எல்லாரை பற்றியும் விவரங்கள் இருக்குது நம்ம கிட்ட. ஒரு அறிமுக அளவுல கூட பேசுறதுனா பேசலாம். கு சுப்பிரமணியம் பற்றி பேசலாம். அடுத்து சொன்னா ஜீவா பேசுறாரான்னு கேட்டு விகேஆரை பத்தி அவர் பேசணும். விகே ராமச்சந்திரன் அவர் தோழரை பத்தி. ஆமா, அவரோட பேசி காலையில கூட அது சொல்றேன். நான் ஜீவாவோட பேசி சொல்றேன். ஜீவா லைன்ல இருக்கிறீங்களா? இருக்காரு, தோழர் இருக்காரு. வீடியோ கூட ஆன் பண்ணிருக்காரு. அப்படியா? எனக்கு வரலையா வீடியோ? சரி. அதனால இப்போ அவரு கூட கேட்கலாம், கேட்டு பண்ணலாம். சரிங்க தோழர். சரிங்க தோழர். சரி, எண்டு கொடுங்க. ஏங்க தோழரே, சொல்லுங்க ஒரு சொல்லுங்க. நிமிஷம். அவரு விகேஆரை பத்தி பேசுனா நீங்க பேசுனா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, அப்ப நான் ஜீவாவோட பேசுறேன். நீங்க அவர் லைன்ல தான் இருக்காரு. சரி. ஏன்னாக்க இன்னொரு தலைப்பு அவர்கிட்ட வேற எதுனா தலைப்பு கூட கொடுக்கலாம். அவரே அவங்க ஃபாதரை அவருக்கு பத்தி என்ன பூங்காவனத்தை பத்தி பேச சொல்லலாம். இல்ல, அவருக்கு யாருக்கு விருப்பம் இருக்குதோ அவங்கள பேசட்டும். அவரு அவரு இல்ல அவரு எனக்கு முன்னாடி சீனியருங்க. உண்மைதான். மாணவ மன்றத்தை அவருக்கு உள்ள அனுபவங்களை வந்து தோழர், அது நீங்க பொதுவா கூட மாவட்டத்தை பத்தி பொதுவா பேசலாம். அவர் பொதுவாவே நீங்க ரன்னிங்ல இருக்கீங்க, நாங்க அமைதியா இருக்கிறோம். அதனால கொஞ்சம் இப்பதானே உங்களோட பயணிக்கிறோம் நாங்க. அதனால கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க கொஞ்சம். இல்ல நான் என்னன்றேன்னா, ஜீவா வந்து பொதுவா கூட பேசட்டும்னு. அவருக்கு உண்டான அனுபவத்துல அவர் இளைஞர் மன்றத்துல இருந்திருக்கிறாரு, மாணவ மன்றத்துல இருந்திருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய வரலாறு இருக்கு. ஆனால் நாம பொதுவா கூட பேசலாம். பின்னாடி பேசுவோம். சரி, பின்னாடி பேசிப்போம். நீங்க எடுத்து கொடுங்க, முடிங்க. அது நம்ம போன்ல பேசி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரைட். தோழர் விஜயன் தோழர் விஜயன் சமூக விஞ்ஞானம். இவர்தான் கோ ஹோஸ்ட் வந்து திருலோச்சந்தர் போட்டீங்களே முன்ன. இல்ல ஹோஸ்ட் தான் எண்டு கொடுக்க முடியும். அதான் ஹோஸ்ட் யாரு? அவர் கால் பண்றேன். சரி, பண்ணி ஐயா. விஜயன் தான். சமூக விஞ்ஞானம் தாங்க ஹோஸ்ட். அப்படின்னா இளங்கோ தான் கொடுக்கணும். அவர் தான் கொடுக்கணும். பின்ன சமூக விஞ்ஞானம் 2003 அவர் தான் கொடுக்கணும். கொடுங்க, இளங்கோ கொடுங்க. கொடுக்குறீங்களோ இல்லையா? நான்